ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டோரி என்னென்னா, மாடர்ன் உலகத்தில் இருக்கிற நம்ம ஹீரோயின் டைம் ட்ராவல் மூலமாக 1986க்கு போயிடான். இவளுக்கு அங்கே ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஹஸ்பண்ட் வேறு இருக்கான். இதுக்கப்புறம் அவள் அந்த உலகத்தில் எப்படி அடாப்ட் ஆகிறா, அங்கே எப்படி சர்வை பண்ணுறா, அவள் ஹஸ்பண்டை எப்படி லவ் பண்ணுறான்னு தான் நம்ம ட்ராமாவை பார்க்க போகிறோம். சரி வாங்க, ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் தாங்க என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் டீனா. அவளை சுற்றி ஃபோட்டோகிராஃபர் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாவ் டிசைனர் டீனா வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஹீரோயினுக்கு ஃபேஷன் டிசைனர் அவார்டு கிடச்சிருக்கு போல இருக்குது. அதுக்காகத்தான் இவ்வளோ கூட்டம். நம்ம ஹீரோயின் அந்த அவார்டெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக ஃபேனெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கையாட்டிக்கிட்டே அப்படியே லிஃப்ட்டில் வரும்போது அந்த அவார்டை பார்த்து வா, இந்த அவார்டு இவ்வளோ சீக்கிரம் எனக்கு கிடைக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. இதை விட என் லைஃப்பில் வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா லிஃப்ட் மேலே எங்கேயும் குதிக்குது. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல, இப்படி எதுக்காக இந்த லிஃப்ட் இப்படி சேக்காகுது, பூகம் எதுவும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிட்டு இருக்கையில் லிஃப்ட் ஆடின ஆட்டத்தில் பாவம் நம்ம ஹீரோயினால் ஒன்றும் பண்ண முடியல. அப்படி கீழே விழுந்து லைட்டாக தலை அடிபட்டுறது போல இருக்குது. நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கிற கண் முழிச்சு பார்த்தா இங்கே 1986 இருக்கா. என் தலையெல்லாம் வலிக்குது, ஏன் இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தா பக்கத்தில் ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஒருத்தன் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோயினை இப்படி பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் போட்டுக்கிற ட்ரெஸ் இருக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஹீரோயினுமே அவன் அழகில் அப்படியே மயங்கி வாவ் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஏன் இந்த இடம்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, இதெல்லாம் எந்த காலம் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள சைக்கிள் ஸ்பீக்கர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் என்னது, நீங்கள்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவ்வளோதான் நம்ம ஹீரோ அப்படியே முறைச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோட பக்கத்தில் இருக்கிற சிஸ்டன்லாம் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லி காட்டுறான். அதாவது நம்ம ஹீரோட ஒய்ஃப் தான் தட்டினா. இவன் நம்ம ஹீரோ ஏதோ கட்டாயப்படுத்தி தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஆனால் இவனுக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியிருப்பான் போல இருக்குது. அதுக்காகத்தான் நீங்கள் மட்டும் டிவோர்ஸ் என்ன பண்ணிக்கிட்டீங்களாக்கா, அவ்வளோதான் நம்ம மாடியிலேருந்து குதிச்சிருவாண்டி இப்போ பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் தடுமாறி உண்மையிலே மேலேருந்து கீழே விழுந்திருப்பா. இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கண் முன்னே வந்துட்டு போவேன். ஐயோ இதெல்லாம் நான் தான் பண்ணியிருக்கேனா, ஆனால் நான் அவார்டெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தேன், எப்படி இங்கே வந்தேன், ஐயோ என்னன்னு தெரியலையே, நான் ஒரு டைம் ட்ராவல் மூலமாக வந்துட்டேன்னா இங்கே ட்ரெஸ்ஸெல்லாம் என்னது இவ்வளோ கேவலமாக இருக்குது, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு உன்னை பிடிக்கல, அதனால தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கும் உனக்கும் 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க, தயவுசெய்து அது வரைக்கும் தேவையில்லாமல் இந்த மாதிரி நான் ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறானா. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரம் மனசுக்குள்ள நினச்சி பார்த்தா இவ்வளோ அழகா இருக்கான், இவனை நான் டிவோர்ஸ் பண்ணுறதா, வேண்டாம் நம்ம அப்படியே அமினிஷியா வந்த மாதிரி ஆக்ட் பண்ணிடுவோம் சொல்லிட்டு என் தலை வலிக்குது, உனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையே, நீங்கள் யாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோனை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, உண்மையிலே உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையாண்ட. ஆமாம்மா எனக்கு சத்தியமாக யாருன்னு ஞாபகமே இல்லை, நீங்கள் யார், நீங்கள் தான் என்னோட ஹஸ்பண்டா, நான் எதுக்கு உங்களை நான் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ சரி வா நம்ம அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா ஆனால் அசிஸ்டன்ட் சார் நீங்களே அவளை தூக்கிட்டு போகிறீங்கட்ட. ஆமாம்மா நானே பார்த்துக்கிறேன், என்னதான் இருந்தாலும் இன்னும் 3 மாதத்துக்கு இவ தானே என்னோட ஒய்ஃபு, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூக்கிட்டு வரும்போதே நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு வா இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், நிச்சயமாக டிவோர்ஸ்லாம் பண்ணக்கூடாது, இப்படியே நம்ம லைஃப்பை ஓட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரான். டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, ஒரு வேளை மேலேருந்து கீழே குதிச்சாங்களா, அதில் லைட்டாக தலையில் அடிப்பட்டதுனால இந்த மாதிரி டெம்பரவரியாக அம்மினிஷியா மாதிரியும் இருக்கலாம், மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னோம். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி இவனும் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு லியாண்டு வந்தவ நம்ம ஹீரோயினை பார்த்தா ஐயோ டீனா நீ மாடியிலேருந்து குதிச்சிட்டியா, ஏன் குதிச்சா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணுறேன்னு சொன்னீங்க, பாருங்க அவன் மாடியிலேருந்து குதிச்சிட்டு அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவை எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அவன் போனோன்னே இவளும் பக்கத்தில் வந்து என்னாச்சு, இந்த ஐடியா உனக்கு சொதப்பிருச்சா என்ன, நீ கவலைப்படாத, இன்னொரு ஐடியா தரேன், அந்த ஐடியா படி பண்ணு, கண்டிப்பாக நிச்சயமாக அவர் உன்னை டிவோர்ஸ் பண்ணவே மாட்டார், நீ என்ன செய்ய அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஊரே கூப்பிட்டு அவரை வச்சு நிற்க வச்சு கேள்வி கேளு, நிச்சயமாக அவர் மனசு மாறிடு, உன்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தப்பாக ஐடியா கொடுக்குறாளா. ஆக்சுவலி இவ தான் வந்து நம்ம ஹீரோயினை மேலேருந்து குதிக்க கூட ஐடியா கொடுத்துருப்பா போல இருக்குது. நம்ம ஹீரோயின் லியா பொண்ணை பார்த்துட்டு ஆஹா இவளை பார்த்தா நல்லவ மாதிரி இல்லையே, இவன் நம்மளுக்கு தப்பால கைடன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு நீ சொல்கிற ஐடியா நல்லா இருக்கு, ஆனால் இதை கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. லியா என்னது நீ செய்ய மாட்டேன், ஆமாம் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நானே என் வழியில் பார்த்துக்கிறேன், நீ ஒன்று எனக்கு ஐடியாலாம் கொடுக்க வேண்டான்னு சொன்னா. என்னது நான் பாவம் போனால் போயிட்டு போதுன்ட்டு உனக்கு ஐடியா கொடுத்தா நீ என்னடா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா,
எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது அதெல்லாம் போட்டுட்டு வந்து பாவண்டு உனக்கு ஐடியா கொடுத்தா நீ என்னோட ரொம்ப தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த வாரம் நடக்கிற ஃபேஷன் டிசைனிங் காம்படிஷனில் மட்டும் நான் வின் பண்ணனுக்கு எனக்கு 10 lakhs கிடைக்கும் தெரியுமா. அந்த 10 lakhs நான் தான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே இவன் நினைக்கிறா. அந்த முகாங்கை நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், ஏன்னா அவர் எனக்கு மட்டும்தான், அவர் எனக்கு தான் நல்லா பொருத்தமான ஜோடியாக இருப்பார், உனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த லியாவும் மனசுக்குள்ளே நினைக்கிறாளா. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருது. ஓ அதுக்காகத்தான் நீ இந்த மாதிரிலாம் தப்பாக ஐடியா கொடுத்து முகாங்கிட்டேருந்து என்னை பிரிக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா, சரி சரி பார்த்துக்கலாம், இனிமேல் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேண்டாம். அதுவும் இல்லாமல் நீ ஏதோ ஃபேஷன் டிசைனிங் அது இதுன்னு சொன்னீங்க, உன் ட்ரெஸ்ஸை பார்த்தா அப்போல்லாம் ஒன்றும் தெரியலையே, ரொம்ப கேவலமாலாம் இருக்குது, இதுதான் நீ கற்றுக்கிட்ட ஃபேஷனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா, என்னது என்னையை பற்றி நீ இந்த மாதிரிலாம் பேசுறியா, உனக்கு என்ன தைரியம் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடும். வந்தோடனே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலாமா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஆனால் நம்ம ஹீரோயின் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் கிளம்பி போயிட்டு இருக்கா. ஆனால் அந்த லியா போனால் முகாங்க என்னை பாருங்களேன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா ஏன் என்னோட பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வலிஞ்சு நம்ம ஹீரோட பேசிட்டு வராளா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த லியா பொண்ணோட காலை அப்படி வாரி விட அவள் தடுமாறி அங்கே உள்ள ஹாட் வாட்டர் மேலே விழுந்துரா போல இருக்குது. அது கையில் போட்டோன்னா ஐயோ கையெல்லாம் பொசுங்கி போச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எங்கள் ஃபேமிலி மாட்டில் எத்தனை நாளும் நீ தலையிடான்னு சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை உன்னை பார்த்தா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவனை மாட்டி விட்டுட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி வளர்ப்பனை காட்டிக்கிட்டு என்னங்க நெல்லுங்க நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராலாம். அப்போ தான் நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கதவை வந்து பார்த்தா வீடை குப்பையாக இருக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஐயா என்னது இவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது, ஏன் இவ்வளோ குப்பையாக இருக்குன்ட்டு. நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், சரி நீ ஒன்றும் லஞ்செலாம் ரெடி பண்ண வேண்டாம், நானே உனக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை பார்த்து தயவுசெய்து பக்கத்து வீட்டுக்கு அவள் சண்டை போடாமல் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான்னா. ஆனால் நம்ம ஹீரோயின் வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறா. ஐயோ ஏன் இந்த வீடு இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவளோட கண் முன்னாடியே இந்த ஃப்ளாஷ்பேக் அப்படி வந்துட்டு போகுது. அதாவது வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு குப்பையை தூக்கி போகிறது, அலங்குலமாக வைக்கிறது, அது இதுன்ட்டு நம்ம ஹீரோவுக்கு நிறைய டார்ச்சர் பண்ணியிருப்பா போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துன்னா ஐயோ இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கேன், நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு கபோர்டை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அதில் துணிமணியாக வந்து கீழே விழுகுது. ஐயே என்னது இப்படி இருக்குது, ஒன்றை கூட மடித்து வைக்க மாட்டா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட வேண்டியதான்னு சொல்லிட்டு வீட்டையெல்லாம் கூட்டி பெருக்கி தொடச்சி நல்லா டைனிங் டேபிள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அப்பாடி ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சாச்சுப்பா, நம்மளும் அப்படியே போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே உள்ள ஒரு தையல் மிஷினை பார்க்குறா. பழங்காலத்து தையல் மிஷினை தான். அதை பார்த்தோன்னா வா இந்த மிஷின் இங்கே இருக்குதா, சரி நம்மளும் ஒரு ஃபேஷன் டிசைனர், பேசாமல் நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நம்மளே தைச்சி போட்டுக்கலாம், முதல்ல நம்ம குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படி வந்தவ அப்போ தான் பாத்ரூமில் உள்ள மிரரை பார்த்துட்டு ஐயோ பேய் இது யார் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இது நானா, ஐயோ இது என்னடா கொடுமை, ஒரு ஃபேஷன் டிசைனருக்கு வந்த கொடுமையாக இது, சரி இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்தால் தான் நம்மளாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் ஃபேஸை பார்த்தா இப்போ தான் நம்ம ஹீரோயின் தேவதை மாதிரி அழகாக தெரியுறா. அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்பாடி இப்போ தான் நான் மாறி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பெருமிச்சு விட்றா. அதோட நம்ம ஹீரோயின் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ வர சத்தம் கேட்குது. டீனா நீ எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் அவசரமாக ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினுக்கா லஞ்சு கொண்டு வந்திருக்காமல இருக்குது. நம்ம ஹீரோயின் நான் அந்த தான் இருக்கேன் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அப்படி வராளா. டக்கு நம்ம ஹீரோ மேலே மோதிட்டான். அப்புறம் என்ன நம்ம ஹீரோயினும் ஒத்த பார்த்துக்க நம்ம ஹீரோக்கும் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா புதுசாக இருக்குது. என்னது இவ தான் டீனாவா, இவ்வளோ நாளாக நான் இவளை இப்படி பார்த்ததே இல்லையே, இவ்வளோ அழகாக இருக்கலை அப்படிங்கிற மாதிரி அவனுமே ஒரு நிமிஷம் அப்படி மயங்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு சேஞ்சஸ் இவள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் என்னாச்சு என்ன என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவனுமே கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயின் சரி ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் எனக்கு நிறையா பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லஞ்சை எடுத்து சாப்பிட போகிறா. அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்குறேன், அம்மா நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி. என்னோடய ட்ரெஸ்லாம் ரொம்ப பழசாக இருந்துச்சா, அதனால தான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லலாம். நம்ம ஹீரோவோ அப்படியா சரி உனக்கு கொஞ்சம் காசு வைக்கிறேன், இதை எடுத்துக்கிட்டு போய் வேணும் நீ ட்ரெஸ் வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான்னா. நம்ம ஹீரோயின் ஓகே இந்த காசை வச்சு நம்மளுக்கு பிடிச்சமான கிளாத்லாம் வாங்கிட்டு வந்து நம்மளே தைச்சி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம ஹீரோயின் தேவையான ட்ரெஸ் எல்லாம் அவளே தைச்சி போட்டுக்கிறா. வா இப்போ தான் சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை தைச்சி போட்ட ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கா. அது உண்மையிலே பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ தான் கீழே ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. ஒன்று நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு தெரியலையே, எதுக்கு வெளியில் இப்படி சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தா ஒரு லேடி மயக்கப்பட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. என்னன்னு தெரியல, திடீர்னு இவங்க மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் செக் பண்ணுறாளா.
ஆனால் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த லியாவா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னது இவ ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, இவ்வளோ ஃபேஷனாக இவ இருந்ததே இல்லையே, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மயக்கப்பட்டு கிடக்கிற லேடிக்கு வந்து சிபிஆர் கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அங்கே உள்ளவங்கலாம் ஐயோ டீனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கு தேவையில்லாம இருக்கா, இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா ஏதாவது ஆயிரமான்ட்டு. உடனே இந்த லியாவும் சொல்கிறா ஆமாம்மா உனக்குலாம் ஒன்றுமே தெரியாது டீனா, தேவையில்லாமல் ஒரு உயிரோட விளாடாத, நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் யார் பேச்சுமே கேட்க மாட்டேங்கிறனால அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அங்கே வர உடனே இந்த லியா ஓடி வந்து உங்கள் ஒய்ஃபை பாருங்கள் சொல்ல கேட்காம என்னென்னமோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட உயிருக்கு வந்து ஆபத்து உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து சிபிஆர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து அந்த மயக்கப்பட்டு கடங்குற பொண்ணும் கண் முழிச்சு பார்த்துறா. அவங்களும் மெதுவாக எழுந்திரிச்சு நம்ம ஹீரோயினை பார்த்து நீ தான் என்னை காப்பாற்றினியாமா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அவங்க உள்ளவங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லியாக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்னது உண்மையில டீனா தான் இவ்வளோ மாறிட்டாலே அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னும் அங்கே உள்ளவங்களாம் பரவாயில்லையே இந்த பொண்ணை நீ எப்படியே காப்பாற்றிட்டா, ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். சரி வா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்தோம்னா வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயினை டக்குன்னு மேல்கோட்டை கலட்டிறாளா. இதை கொஞ்சம் கூட நம்ம ஹீரோ பாவம் எதிர்பார்க்கவே இல்லை. அவள் திடீர்னு மேல்கோட்டை கலட்டிட்டு வந்துட்டோன்னா அதை பார்த்துட்டு என்ன நீ இப்படி நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படி ஃபேஸை திருப்பிக்கிறான். நம்ம ஹீரோயினை இப்போ என்னாச்சு, நான் தான் உள்ளே தான் ஷர்ட் போட்டிருக்கேன்ல, அப்புறம் என்ன எதுக்காக உங்கள் ஃபேஸ்லாம் அப்படி ரெட்டாக இருக்குது, ஏதாவது ஃபீவராக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தொட போகிறா. ஆனால் நம்ம ஹீரோ ஐயோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிக்கிறான்னா அந்த நேரம் பார்த்து ஒரு காக்ரோச் வர அதை பார்த்து பயந்துக்கிட்டே நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு நம்ம ஹீரோ மேலே ஏற நம்ம ஹீரோ அப்படியே அவளை தாங்கி பிடிக்கிறான். அவங்க ரெண்டு பேருமே கண்ணாலே அப்படி பார்த்துக்கிறாங்க. நம்ம ஹீரோக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் அவனும் டக்குன்னு கிளறிக்கிட்டு சரி நீ ஒரு ட்ரெஸ் மாட்டிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் வேறு ட்ரெஸ் மாட்டிட்டு வர. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது, அதாவது லியா சொன்னால ஏதோ ஃபேஷன் காம்படிஷன் நடக்க போகுது, அதில் நான் கலந்துக்க போகிறேன், பேசாமல் இதில் நம்மளும் கலந்துக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிட்டு இவளும் அந்த டிசைன்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அப்படி கவனிக்கிறான், என்னது இவ ஆச்சரியமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நான் இவளை பார்த்ததே இல்லையே, நீ என்ன பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறான் நானும் அந்த ஃபேஷன் டிசைனில் கலந்துக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி கலந்துக்கிட்டு நிறையா சொதப்பிருப்பா போல் இருக்குது, அதனால இவனு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ இங்கே இரு, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை இல்லாண்டு. ஆனால் நம்ம ஹீரோனா இல்லை நான் கண்டிப்பாக கலந்துக்க தான் போகிறேன், நான் வின் ஆக போகிறேன், நிச்சயமாக அந்த ப்ரைஸ்லாம் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவை நீ தேவையில்லாத பிரச்சனை நீ தலையிட்டு இருக்காத, இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். ஆனால் நம்ம ஹீரோனா இல்லை இதில் நான் கண்டிப்பாக கலந்துக்கலாம் டிசைட் பண்ணிவிட்டேன், கண்டிப்பாக போவேன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே அதே மாதிரி அந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது போல் இருக்குது. எல்லாரும் அவர் வரைஞ்ச டிசைன் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்குள்ள பிரின்ஸ்பாலும் ஓகே எல்லாரும் சப்மிட் பண்ணிட்டீங்களே, நான் இப்போ யாருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ்னு அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த நேரம் பார்த்து வந்துடும். மேடம் ஒரு நிமிஷம் என்னோட டிசைனுமே கொஞ்சம் வாங்கி பாருங்கள் மேடம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரும்போது உன்னை லியா சொல்கிறா என்னது உன்னோட டிசைன், உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி, நீ சரியாகவே காலேஜ் முடிக்கவே இல்லை, நீ வந்து ஃபேஷன் டிசைனில் கலந்துக்க போறியா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் இல்லை நான் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன், இதை கொஞ்சம் பாருங்கள் மேடம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து காட்டோன்னா அந்த அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் எதுக்காக எல்லாரும் சிரிக்கிறீங்க, நான் நல்லா தான் வரைஞ்சிருக்கேன், கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு எல்லாரும் நீ இனிமேல் வரைஞ்சி என்ன செய்ய போகிறோம், நாங்களாம் ஏற்கனவே இந்த மாதிரி டிசைனை வரைஞ்சி அதே மாதிரி தச்சியும் எடுத்து கொண்டு வந்திருக்கோம், உன்னால் இனிமேல் லாஸ்ட் மினிட்ல என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை குறைச்சாங்க. நம்ம ஹீரோவும் எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தவன் உடனே காலேஜுக்கு வண்டியை விடு அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னோன்னா அதுக்கு அவனை என்னது காலேஜுக்கா, என்னதுக்கு திடீர்னு காலேஜுக்கு போகிறா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் ஹீரோ யோசனை பண்ணி பார்க்குறான், அவள் ஃபேஷன் டிசைனில் கலந்துக்கிறேன்னு சொன்னால அவள் எப்படி கலந்துக்கிறா என்ன பண்ணுறான்னு நம்மளும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் காலேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க மேம் சொல்கிறாங்க ஓகே நீ வரைஞ்சிருக்குதான் நல்லா இருக்குது, நான் வேணா உனக்கு ஒரு 2 days டைம் தரமா, நீ அதுக்குள்ளே இதில் வரைஞ்சி ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை வந்து மேக் பண்ணி காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் எனக்கு 2 daysலாம் ஒன்றும் வேண்டாம், நான் ஒரு 1 hourல இதெல்லாம் தச்சு காட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே உள்ளவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்னது 1 hourலையா, 1 hourல உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ எனக்கு தேவையான கிளாத் மட்டும் கொடுத்தா போதும், நான் இப்போவே தச்சு காட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காளா. நான் அங்கே உள்ளவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இதுக்குன்னு தேவையில்லாத வீண் பேச்சு, உனக்கு டிசைனை பற்றி ஒன்றுமே தெரியாது, நீ சரியாக காலேஜுக்கு வந்ததில் படித்தது இல்லை, இன்றைக்கி என்னடா 1 hourல இதெல்லாம் தச்சு காட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்லாம் சிரிக்கும்போது அந்த மேமும் சரி போதும் எதுக்கா அப்படி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீ 1 hourக்குள்ளே தைக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் அது வாங்க உனக்கு துணி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க மேம் கேட்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறேன் நான் தான் அந்த போட்டியில் கண்டிப்பாக வின் பண்ணுவேன், அந்த ப்ரைஸ் வேணால் உங்களுக்கு தரேன் மேம், இப்போதைக்கு எனக்கு லாத்த கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் லியாவா போடி நீ இங்கேருந்து ரொம்ப ஓவராக பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தள்ளி விட்றா. பாவம் நம்ம ஹீரோயின் தடுமாறி கீழே வர நேரத்தில் நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த நேரம் வந்து நம்ம ஹீரோயினை தாங்கி பிடிச்சிட்டான். நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சுட்டா
என்னது நீங்களான்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ வந்தவன் சரி சரி இவளுக்கு என்ன மாதிரி ஃபேப்ரிக் வேணுமோ அதெல்லாம் கொடுங்க, அதுக்கான அமௌண்ட்டெல்லாம் நான் தந்துடுறேன்னு சொன்னேன்னா அந்த மேம் சரி அப்படியே செஞ்சிடறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு தேவையான கிளாத்லாம் கொடுக்குறாங்களா. நம்ம ஹீரோயின் அதுலேருந்து சில ஃபேப்ரிக்லாம் எடுத்துகிட்டு போய் உட்காந்து தைக்கிறா. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இவ எப்படி இந்த டிசைன்லாம் பண்ணி முடிக்கிறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு வழியாக அதெல்லாம் தச்சு முடிச்சிடறா. அதோட இந்த மேமும் சொல்கிறாங்க சரி இப்போ எல்லாரும் அவங்கவுங்க மேக் பண்ண ட்ரெஸ்ஸை போட்டு வந்து காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஒவ்வொரு கேர்ள்ஸாக வந்து அவங்க டிசைன் பண்ண அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுறாங்க. அந்த லியா பொண்ணுமே அவள் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து காட்டுறான். உன்னை எல்லாருமே வாவ் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் தான் இந்த ட்ரிப்பும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறேன், இதில் எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம். ஆமாம் எங்கே அந்த டீனாவை காணா, அநேகமாக அவள் அப்படியே ஓடிட்டு போகலாம். ஏன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே எப்படி இவ்வளோ அழகான ட்ரெஸ் எல்லாம் தைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் பக்கத்தில் நின்று இருந்த பொண்ணு சொல்கிறா, அங்கே பாரு டீனாவை அப்படிங்கிற மாதிரி. உடனே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவுமே பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினும் தேவதை மாதிரி வரா. அவள் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. நம்ம ஹீரோவுமே அப்படி பார்த்து மயங்கி நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்தா அந்த லியா பொண்ணுக்கும் மூஞ்சில் ஆடலை, என்னடா இவ இப்படி வந்து நிற்கிறா, எப்படி இவளால் இவ்வளோ சீக்கிரம் அந்த ட்ரெஸ்ஸை மேக் பண்ண முடிஞ்சிச்சுன்ட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்படி நடந்து வரும்போது அப்படி தடுமாறி கீழே விழுகிறாளா. வேறு என்னங்க வேலை நம்ம ஹீரோவுக்கு, அவனும் அப்படி தாங்கி பிடிக்கிறான். கண்ணும் கொள்ளையடி போதுமா உங்களை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் அதோட வெக்கப்பட்டுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறேன். பார்த்தா நம்ம ஹீரோயின் மேக் பண்ண ட்ரெஸ் தான் சூப்பராக இருக்குது, இவளுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரின்ஸ்பாலும் அனௌன்ஸ் பண்ணோன்னே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அந்த லியா பொண்ணு மட்டும் தான் அழுகிறா. அது எப்படி, நான் தான் எப்போவுமே வருஷம் வின் பண்ணுவேன், இப்போ என்னடா நீங்கள் அவள் கூட சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறீங்க, இந்த காலேஜுக்கு எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்குலாம் தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு அந்த பிரின்ஸ்பாலும் அதெல்லாம் ஓகேமா, இருந்தாலும் போட்டின்னா போட்டி தானே, உன்னை விட அவள் சூப்பராக ட்ரெஸ் மேக் பண்ணியிருக்கா, அதுவும் இல்லாமல் கம்மியான டைமில், ஸோ அதனால தான் நான் அவளுக்கு வந்து இந்த ப்ரைஸ் கொடுக்குறேன், அதுவும் இல்லாமல் என்னோடய ஸ்பெஷல் ப்ரைஸாக அவளுக்கு இன்னும் கொடுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதெல்லாம் கேட்டுட்டு உன்னால எப்படி இதெல்லாம் முடிஞ்சிச்சு, நிச்சயமாக நீ ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கா, இதெல்லாம் என்னால் நம்பவே முடியலை அப்படிங்கிற மாதிரி இந்த லியா பொண்ணை ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஆனால் அந்த லியா பேசுகிறதில் பற்றிலாம் பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பிரின்ஸ்பாலுமே நம்ம ஹீரோயினை பார்த்தும் சரி நீ ரெகுலராக காலேஜுக்கு வா, ஏன்னா வந்து நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் நெருங்கினால நிறைய இந்த மாதிரி டிசைன்லாம் மேக் பண்ண வேண்டியதாக இருக்குது, உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹிண்டுவோ அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப தேங்க்ஸ் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லியா பொண்ணை பார்த்துட்டு அங்கேருந்து போனோன்னே இந்த லியாவுக்கு செம்ம காண்டாகிட்டு இருக்கு. அதோட நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. அப்போ தான் பார்க்குறேன் அங்கே ஒரு இன்விடேஷன் கார்டு மாதிரி இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஏதோ ஃபெஸ்டிவலுக்காக காம்படிஷன் நடக்க போது போல இருக்குது, அதுக்கான கார்டு தான் இது நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினுக்காக கொண்டு வந்து வச்சுருக்கான் போல இருக்குது. என்னது இந்த இன்விடேஷன் கார்டு எனக்காக கொண்டு வந்தீங்களா, நான் இந்த காம்படிஷனில் கலந்துக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. நம்ம ஹீரோ ஆமாம் ஃபெஸ்டிவல் வருதுல்ல அதுக்காக காம்படிஷன் நடக்குது, நீ வேணால் இதில் கலந்துக்க, உனக்கு நல்ல நாலேஜ் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இதில் மட்டும் நான் கலந்துக்கிட்டு வின் பண்ணனாக்கும் அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்புறம் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நான் போயிடுவேன், அப்புறம் 3 மாதம் கழிச்சு உங்களுக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆயிரும், நானும் உங்கள் தயவு இல்லாமல் என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ இப்போ எதுக்கு தேவையில்லாமல் டிவோர்ஸை பற்றி பேசுகிறா, அதெல்லாம் ஒன்று 3 மாதம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி, ஏன் உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லையா, நம்ம டிவோர்ஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே பக்கத்தில் வராலாம். நம்ம ஹீரோ எதாக இருந்தாலும் அது 3 மாதம் கழிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் சரி அப்போனா ஓகே, நானும் உங்களுக்காக போய் சமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சமைக்க போகிறா. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோயினுக்காக வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயின்லாம் மாவு பிணைஞ்சிக்கிட்டு இருக்காளா. பார்த்தா ஃபேஸ் ஃபுல்லாக மாவாக இருக்குது. நம்ம ஹீரோ இதெல்லாம் கவனிச்சுட்டு இங்கே திரும்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன் ஃபேஸ் எல்லாம் மாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவனும் துடைக்கிறான். ஆனால் அவனுக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவனை மனசுக்குள்ளேயே எப்படி இப்பெல்லாம் சேஞ்ச் ஆனால் இப்போ நிறைய சமைக்கிறா, பேசுகிறா, நல்லா சந்தோஷமாக இருக்கா, எந்த ஒரு ப்ராப்ளமே பண்ண மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட உங்கள் 2 பேருமே ஒரு வழியாக சமைச்சு நம்ம ஹீரோயின் உனக்காக கொடுக்குறாளா. அவனுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வா நீ சூப்பராக சமைச்சிருக்கா, இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டு உள்ளே நுழையிறான். வரும்போதே என்னது இது, நான் கரெக்டான வீட்டுக்கு தான் வந்திருக்கேனா, வீடே ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு நாள் வீடு இருந்தது இல்லையே, அதுவும் இல்லாமல் நல்லா வாசனையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் இதை பார்த்தோன்னா என்னது இதெல்லாம் சிஸ்டர்லாவா, நம்பவே முடியல, வீடெல்லாம் எப்போ பார்த்தாலும் குப்பையாக இருக்குது, இன்றைக்கி என்னடா இவ்வளோ அழகாக இருக்குது, அதுவும் இல்லாமல் கமகமன் வேறு சமைச்சிருக்கீங்களே, இதெல்லாம் நீங்கள் தான் சமைச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி அவனுமே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ரொம்ப பேசிகிட்டு இருக்காமல் தேவைப்பட்ட சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான்னா நம்ம ஹீரோயின் சரி இந்த சாப்பாடெலாம் நான் பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரான். ஆனால் அவங்க பக்கத்து வீட்டுக்காரரும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. என்னது டீனாவா, என்ன ஆச்சரியம், நீ எப்போ பார்த்தாலும் எங்கள் கூட சண்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பா, இன்றைக்கி என்னடா ஏதோ சமைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டுலாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கியே அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் ஆமாம்மா நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதெல்லாம் வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு தான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறேன்
கேட்குறேன், என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ ஃபுட்டை கொடுக்குறாங்களா. ஆனால் ஃபஸ்ட்டில் எல்லோரும் வாங்க தயங்குறாங்க, எதுவும் பண்ணியிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சரி சொல்லுன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வாங்கின கடனே நம்ம ஹீரோயின் கொடுக்குறாளா, அதுக்கு இல்லை இல்லாமல் அதெல்லாம் அவங்க வீட்டுக்காரவங்க தந்துட்டாங்க, நீ தர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சந்தோஷம் தாங்காமல சரி சரி அவருக்காக ஏதாவது ட்ரெஸ் நம்ம தைச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவருடைய கடைக்கு வந்து நம்ம ஹீரோக்கு கோட்டு தைச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த துணியை வாங்கிட்டு வர. அப்போ தான் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரோன்னா நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டிங்களா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்காக நான் கோட் சூட் தைச்சு தரலான் இருக்கேன், அதுக்காக மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. நம்ம ஹீரோ என்னது மெஷர்மெண்ட்டா, ஆமாம் உடனே நீங்கள் கொஞ்சம் சட்டையை கழட்டுங்களா, நான் மெஷர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சட்டையை கழட்ட போகிறேன். நம்ம ஹீரோ வெயிட் பண்ணு நானே கலட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அதோட சட்டையை கலட்டுறானா. நம்ம ஹீரோயின் சரி சரி நேரம் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவளை இங்கிட்டு திரும்புங்க அங்கிட்டு திரும்புங்க, உங்கள் செஸ்ட்டு காட்டுங்க, உங்கள் நீளம் ஹைட்டு அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பக்கத்தில் வந்து மெஷர் பண்ண நம்ம ஹீரோக்கும் இங்கே ஹார்ட் பீட்டு படப்படப்படன்னு வேகமாக துடிச்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே வேகமாக துடிச்சா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு சரி சரி மெஷர் பண்ணிட்டியா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோனுக்குமே புரிஞ்சிருது. மெஷர் பண்ணிட்டேன், இருந்தாலுமே உங்கள் பாடியை சூப்பராக வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவளுமே போகிற போக்குள்ள நம்ம ஹீரோவுக்கு ரூட்டு விட நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்குமே அந்த கோட்டை வந்து போட்டு வரா. பார்த்தா ஃபிட்டாக இருக்குது. நம்ம ஹீரோ பரவாயில்ல, நீ இவ்வளோ சூப்பராக தைக்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைண்டா. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, இது போட்டுக்கிட்டு இன்றைக்கி உங்கள் மீட்டிங் போங்க, கண்டிப்பாக உங்களை எல்லாருமே கேட்குவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ என்னது இது உண்மையிலே நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தயங்கிக்கிட்டே வரான். அப்போ அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது அங்கே உள்ள அதிகாரிலாம் கேட்குறாங்க, உண்மையிலே இன்றைக்கி நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ் சூப்பராக இருக்குது, இந்த கோட்டு எங்கே நீங்கள் தைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி. அங்கே உள்ள லேடிஸுமே பார்த்துட்டு வாவ் பார்க்கையில் ஆக்டர்ஸ் போட்டுக்கிற கோட்டு மாதிரியே இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வாயப்பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்கிறான், இது என்னோட ஒய்ஃப் எனக்கா தச்சுது அப்படிங்கிற மாதிரி. உடனே இதை கேட்ட அந்த மேலே அதிகாரிங்க, அப்படியா பரவாயில்லையே, உங்கள் ஒய்ஃப் உங்களுக்காக அந்த ஷர்ட் வந்து டிச் பண்ணி கொடுத்துருக்காங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது, இங்கே ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா நம்ம ஹீரோக்கும் நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறான். உண்மையிலே நம்ம ஹீரோயின் சொன்னபடி எல்லாருமே இந்த கோட் சூப்பராக இருக்குன்னு தான் பாராட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவனுமே நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு அப்படி சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்கானா. அதோட வீட்டுக்கு வந்தாலும் நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டீங்களா, வெளியில் பயங்கரமாக மழையாக இருந்துச்சு, நான் கூட பயந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா கரண்ட் போயிடுது. நம்ம ஹீரோயின் இருட்டுக்குள்ளே வர நம்ம ஹீரோவுமே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வரேன். ஆனால் ரெண்டு பேருமே தடுமாறி கீழே விழுந்துறாங்க. விழுந்த வேகத்திலே நம்ம ஹீரோயின் ஒத்த அப்படி கிஸ் பண்ணிக்கிறாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ரொம்ப உடம்புலாம் ஹீட்டாக இருக்குது. நம்ம ஹீரோ என்னது உனக்கு ஃபீவராக இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி சரி பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் கேன்டீன்லாம் ஏற்றி வைக்கிறான். நம்ம ஹீரோ எப்படியோ இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆனால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி அவனும் வேகமாக கேன்டீனில் ஏற்றி வச்சு அங்கேருந்து ஓடுறான். நம்ம ஹீரோயினுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல, இவன் வேணும்னு தான் நம்மளை பார்த்து அப்படி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஃபோட்டோ வரைஞ்சதை வச்சுக்கிட்டு இவளும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கு. அதோட அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் காலேஜுக்கு வர. அப்போ தான் அங்குள்ள கேர்ள்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபெஸ்டிவல் வர்றதுனால ஏதோ ஒரு ஃபேமஸான சிங்கரை வந்து இந்த ஊருக்கு வராங்க, அவங்க ஒரு பாட்டு பிடிக்க போகிறாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக போடுவாங்க, காஸ்டியூம் டிசைனர் வந்து அவங்களுக்காக ட்ரெஸ் எல்லாம் மேக் பண்ணி கொடுப்பாங்க, அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்கவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்களா. இதை நம்ம ஹீரோயினுமே கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே வந்து பிரின்ஸ்பால்னு சொல்கிறாங்க, அந்த சிங்கர் வந்து நம்ம காலேஜில் தான் வந்து பாட்டு பிடிக்க போகிறாங்க, அதனால் எல்லாமே நல்லபடியாக ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த லியாவும் கேட்டுறான், அந்த சிங்கர் வராங்களா, வரட்டும் அதை வச்சியே நான் வந்து இந்த டீனை எப்படி பழி வாங்க போகிறேன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லியா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. இவங்க தான் அந்த ஃபேமஸான சிங்கர் சாணி போல் இருக்குது, அவளும் வந்துக்கிட்டு இருக்கா. இந்த சிங்கர் பார்த்தோன்னா அந்த பிரின்ஸ்பால் மேமும் வாங்க மேடம் உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தோம், நீங்கள் இங்கே வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதுக்கு சிங்கரும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களே, ஏதோ நான் உங்களுக்காகத்தான் அந்த கிராமத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஹீரோயினை கவனிக்கிறாள். அப்போ தான் நம்ம ஹீரோயின் போட்டுக்கிற காஸ்டியூமை பார்த்துட்டு என்னது இவ எனக்கே டஃப் கொடுப்பா போல இருக்குது, இவளுக்கு யார் இந்த மாதிரிலாம் காஸ்டியூம் செஞ்சு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி அவளும் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மேடம் என்ன மேடம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க உங்களுக்கான ரூம் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறோன்னு சொன்னால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போகிறாங்க. அந்த சிங்கருக்காக ஸ்பெஷலாக ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. அப்போ தான் லியா பொண்ணு நைட்டாக வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் நீங்கள் நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க, இப்போ இந்த ட்ரெஸ்ஸை நான் கிழிச்சு நாஸ்தி பண்ண போகிறேன், இதுக்கான பழியை எல்லாமே டீனா மேலே தான் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து சிசரை வச்சு நல்லா கட் பண்ணி போட்டுறா. அதோட அடுத்த நாள் பார்த்தா இது ஒரு பெரிய பிரச்சனையாயிருது. அவங்கள மேமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த ட்ரெஸ் எப்படி கிழிஞ்சிச்சுன்னு தெரியல, இதுக்கான அமௌண்ட்டை வேணால் நான் கொடுத்துறேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அந்த சிங்கரை காசுலாம் எனக்கு பெருசு இல்லை, அது எவ்வளோ வேணால் நான் சம்பாதிச்சிக்குவேன், ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் இன்றைக்கி நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலான் இருந்தேன், இப்போ இந்த ட்ரெஸ்ஸே இல்லாமல் போயிடுச்சுல, என்னால் இங்கே வந்து நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் அநேகமாக டீனா தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி லியாவும் ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் அந்த மேம் என்ன உளறிக்கிட்டு இருக்கா, வா எம்பிட்டு ஆமாம்மா, ஏன்னா அவளுக்கு நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு போகாமல் அந்த
பொறாமையில தான் உங்களோட ட்ரெஸ் இந்த மாதிரி நாஸ்தி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் தானே அவள் அளவுக்கு ரொம்ப அழகாக ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க. அந்த பொறாம தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக அந்த லியாவும் சொல்லணும்னா இந்த பிரின்சிபால் மேமும் கண்டிக்கிறாங்க. வாய மூடி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. என்னது நான் அவங்க ட்ரெஸ்ஸை கிழிச்சேனா, அதை நீ பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி. வேற உன்னை தவிர யார் பண்ணுவா, நீ தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பா, உன்னைய பற்றி தான் எல்லாத்துக்குமே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாமல் என்னை மாட்டி விடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த பிரின்சிபல் மேமும் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியாது, நான் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுக்கிறேன், ப்ளீஸ் எப்படியாவது நீ ஏதாவது பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை சரி பண்ணி கொடுத்துரு, ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்குது, அதில் கண்டிப்பாக கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ மட்டும் ட்ரெஸ்ஸு சரியில்லாட்டி அவங்க இந்த இதை விட்டே போயிடுவாங்க, வேறு வழியில் நீ தான் எப்படியாவது பண்ணணும், இல்லாட்டி நம்ம கிராமத்து மானமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் அப்படி யோசிக்கிறாளா. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ ஆனால் இதை உடனே உன்னால் எப்படி சரி பண்ண முடியும், இதெல்லாம் நீ ஒத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவை தனியாக கூட்டிகிட்டு வந்து இது விளாட்டுக்காரையே இல்லை, நான் வேணால் பக்கத்தில் போய் அவங்களுக்கான ட்ரெஸ் ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வரேன், ஆனால் நீ வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு ஒத்துக்க வேண்டாம், ஏன்டா ஒரு வேளை முடியாட்டி எல்லா பிரச்சனையும் ஒன்றால தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்றே கையை கட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, நான் கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிறாளாம். உடனே இந்த சிங்கர்னு கேட்குறாங்க, என்னது உன்னால் இந்த ட்ரெஸ்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, உன்னால் முடியுமா, கரெக்டாக ப்ரோக்ராம் வந்து 7:30க்கு அதுக்குள்ளே உன்னால் தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுக்கும் கொல்லப்படாதீங்க, நான் கண்டிப்பாக கொண்டு வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை தந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த சிங்கரும் கரெக்டான நேரத்துக்கு வந்தால் நானும் இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்குவேன், இல்லாட்டி யார்ட்டையும் எதுவும் சொல்லாமல் இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருப்பேன், யாரும் என்னை எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கண்டிஷனாக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுக்கும் கொல்லப்படாதீங்க, இந்த ட்ரெஸ்ஸை நான் வந்து ஃபிட் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சுட்டு போகிறாளா. அதுக்கு இந்த லியாவும் உன்னாலே எப்படி இதை ஃபிட் பண்ண முடியும், நான் தான் அதை துண்டு துண்டாக வெட்டிட்டேனே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இதை யாரோ வேணும்னாலும் கட் பண்ணி இருக்காங்க போல் இருக்குது, இதுக்கு சில திங்ஸ்லாம் தேவைப்படுது, அது மட்டும் கிடச்சா நான் கரெக்டாக இதை ஃபிட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் அவங்க ஹஸ்பண்ட்டை சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் போய் அவளுக்காக வாங்கி கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் மனமலண்டு அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி தச்சு அது ஒரு வழியாக கரெக்டாக ஃபிட் பண்ணிடுறா போல இருக்குது. அப்பாடியே நினச்சப்படி சூப்பராக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட்டு அதோட வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே அந்த சிங்கரோ சாரி மேடம் லேட் ஆச்சு, இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன், இந்த ப்ரோக்ராமுக்கு இதுக்கு மேலே என்னால் அட்டன் பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் எந்திரிச்சு போகிறாங்க. ஆனால் இந்த பிரின்சிபல் மேமா ஐயோ கிளம்பிடாதீங்க மேடம், உங்களை நான் கஷ்டப்பட்டு இங்கே வரவழைச்சிக்கிறேன், ப்ளீஸ் ஒன்று ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக டீ நான் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸை நான் ரெடி பண்ணிவிட்டு வாங்க வேணாம், வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறேங்கன்னு சொன்னோன்னா அந்த சீக்கிரம் அப்படியே சரி போய் போட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. உடனே வெளியிலவங்க எல்லாரும் என்னது அந்த ட்ரெஸ்ஸை சீக்கிரம் சரி பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அந்த சிங்கர் திரும்ப வராங்க. அந்த பிரின்சிபால் மேமும் கேட்குறாங்க என்னாச்சு மேடம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை அந்த ட்ரெஸ்ஸு சரியாக எனக்கு ஃபிட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அப்படி கவலைப்படுற மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து அந்த லியாவும் சிரிக்கிறா. ஆமாம் அந்த ட்ரெஸ்ஸை எப்படி உன்னால் ஃபிட் பண்ண முடியும், அந்த ட்ரெஸ் தான் துண்டு துண்டாக வெட்டி இருந்துச்சு, நீ எப்படி அதுக்குள்ளே அதை ஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவளும் சிரிக்கிறாளா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சிங்கர்னு கேட்குறாங்க, ஆமாம் அந்த ட்ரெஸ்ஸு எப்படி கிழிஞ்சிச்சுன்னு நான் யாருக்கும் காட்டவே இல்லை, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சி இருக்குதுன்னு சொன்னேன், அது உனக்கு எப்படி அது 4 துண்டாக கிழிஞ்சிருக்குதுன்னு தெரிய வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இதை கேட்டு லியாவும் அப்படி வாயை பிளந்துக்கிட்டு இருக்கா. அது வந்து அப்படிங்கிற மாதிரி அதாவது நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை நல்லபடியே ஃபிட் பண்ணியிருப்பா, அவங்களுக்குமே இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, முன்னை விட இப்போ இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பா, இல்லை அந்த ட்ரெஸ் உங்களுக்கு ஃபிட் ஆகலைன்னு சொல்லுங்கள், ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து யார் கட் பண்ணதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும், எனக்கு ஒருத்தவங்க மேலே தான் டவுட்டு, அதனால் நீங்களும் போய் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்களா. அதனால தான் இந்த சிங்கரும் வந்து இந்த மாதிரி போய் சொல்லியிருப்பாங்க. இப்போ உண்மை புரியுது, யார் இந்த ட்ரெஸ்ஸை வேணும்னாலும் கட் பண்ணியிருப்பாங்க, எதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்கன்னு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஆமாம் லியா இதெல்லாம் நீ தானே பண்ணிட்டா, நீ பண்ணிட்டு என் மேலே வந்து பழிய போகிறதுக்காக தானே அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் கேட்ட அந்த சிங்கரும் ரொம்ப கோப்புறாங்க, உன்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்கே இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி. அந்த பிரின்சிபால் மேம் ரொம்ப சத்தம் போடுறாங்க, நீ இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, நீலாம் இனிமேல் வந்து எந்த ஒரு காம்படிஷனில் கலந்துக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்களா. உடனே இதெல்லாம் கேட்ட லியா பொண்ணு என்னது என்னால் என்னம்மா எந்த காம்படிஷனிலும் கலந்துக்க முடியாதாச்சே, நான் போட்டது ஒன்று நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ அழுதுகிட்டு அங்கேன்ட்டு போயிடா. அதோட இங்கே ப்ரோக்ராம் நல்லபடியாக போகுது, மேஜிக் ஷோ, டான்ஸ், ஆடல் பாடல் அப்படின்னு போய்கிட்டு இருக்குது. கடைசியில் அந்த சிங்கருமே வந்து ஒரு சூப்பரான பாட்டு பிடிக்கிறாங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹீரோயின் தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்ன நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பா போல இருக்குது. நம்ம ஹீரோ என்னது நீ ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி. இல்லை நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட ரொம்ப சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த சிங்கர் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து இன்றைக்கி நான் எப்படி சூப்பராக பாடணும்னா அதே மாதிரி உங்களும் எனக்கு சூப்பராக அந்த ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். உடனே அங்கே உள்ள பீப்புளும் வா இந்த அழகான ட்ரெஸ்ஸை டீனா வந்து மேக் பண்ணியிருக்காளா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அங்கே ஒருத்தனை காட்டுறாங்க, இவன் பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கான் போல இருக்குது. அவன் நம்ம ஹீரோயினை பார்க்குறான், ஓ இந்த பொண்ணை தானே அன்றைக்கி நான் ஃபேப்ரிக் கடையில் பார்த்தேன்,
பரவாயில்ல அந்த பொண்ணு ரொம்ப டேலண்டான பொண்ணு போல தான் இருக்குது, நம்ம பிஸ்னஸ்க்கு இவளை பார்ட்னராக சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபூவும் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரா. ஆனால் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வரும்போது நம்ம ஹீரோயினை பார்த்து அவன் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். என் பேர் ஃபூ, நான் இங்கே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட விசிட்டிங் கார்டை கொடுக்குறான். நான் உங்களை மீட் பண்ணி பேசணும், நீங்கள் டைம் இருக்கையெல்லாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவா அவர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா, இப்போதைக்கு யார்ட்டையும் பேச மாட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடானா. நம்ம ஹீரோயின் பாவம் ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால நடக்கவே முடியாமல் தள்ளாடி வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எதுக்காக இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதான் தூக்கிட்டு போவோம், நீங்கள் இருக்கீங்களா, அப்புறம் எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி நானே உன்னை தூக்கிக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனை தூக்கிக்கிட்டு அப்படியே அவளை படுக்க வைக்கிறானா. நம்ம ஹீரோ நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நீங்கள் ஏன் என்னை விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க, நான் எப்போதும் உங்கள் கூடயே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் ஏதோ குடிச்சிட்டு உளறிக்கிட்டு இருக்காளாம். நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி நீ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், அதான் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் விட மாட்டேங்கிறா. நம்ம கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணித்தான் ஆகணுமா, ஏன் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாளா. ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் அது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு இப்படி பக்கத்தில் கிஸ் கொடுக்கலான்னு வரா. ஆனால் பாவம் அதுக்குள்ள அந்த கட்டில் உடஞ்சிருது. ஐயோ என்னது இந்த கட்டில் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா நம்ம ஹீரோ சரி பரவாயில்ல, இந்த கட்டில் உடஞ்சா என்ன, நீ இன்னைக்கு என் பெட்ரூம்லேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அவன் பெட்ரூம்லேயே படுக்க சொல்கிறான் போல இருக்கு. நம்ம ஹீரோயின் அப்படி குடி போதையிலே படுத்துங்கிறான். நம்ம ஹீரோ பக்கத்தில் தான் படுத்துருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு பரவாயில்ல முன்ன விட ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டா, இவளை நான் ஏன் டிவோர்ஸ் பண்ணணும், நம்ம 2 பேரும் ஏன் சேர்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இங்கிட்டு திரும்பினோன்னா அவங்க தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான், பின்ன எதுக்கு என்னைய வேண்டான்னு சொல்கிறான்னு தெரியலையே, எதனால என்னை பிடிக்காம போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவளுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கானா. இவனோட நோஸ் சூப்பராக இருக்குது, இவன் ஐப்ரோ நல்லா வில்லு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்த்து ரசிக்க நம்ம ஹீரோ அப்போ தான் கண் முழிக்கிறான். என்னாச்சு, நீ ரொம்ப நேரமாக என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, குட் மார்னிங் சொல்லத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போகிறான். அதோட நம்ம ஹீரோ இங்கே வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்கானா. அப்போ தான் அந்த லியாவும் இந்த முகாங்க நான் எப்படியாவது வளைச்சி போடணும், அதுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ முகாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு வந்தோம். அப்படி மயக்கப்பட்டு கீழே வர மாதிரி விழுந்தோன்னா டக்குன்னு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் தான் அவளை தாங்கி பிடிக்கிறான். ஆனால் இவ்வளோ கண்ணை திறக்காமையே முகாங்க நீங்கள் என்னை தொட்டுட்டீங்க, அதனால் நீங்கள் தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிச்சு பார்த்தா அவங்க அசிஸ்டண்ட். அவ்வளோதான், இவனை பார்த்தோன்னா அடே நீ எதுக்குள்ள என்னை டச் பண்ண அப்படிங்கிற மாதிரி. அப்படியே தெரியாமல் தொட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் விட்டோன்னே இவளும் கீழே விழுந்துடா. ஆனால் நம்ம ஹீரோக்கு இந்த ட்ரிக்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு, இனிமேல் கேவலமான இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஆனால் அந்த லியாவை நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு கையை பிடிச்சி இழுக்கும்போது நம்ம ஹீரோ பாக்கெட்டில் உள்ள அவனோட பர்ஸ் கீழே விழுந்துரு. அப்போ தான் இந்த லியாவும் சொல்கிறான், என்னதான் டீன் மாறிட்டான்னு நீங்கள் நேசித்தாலும் அவள் கண்டிப்பாக அவங்களை நேசிக்க மாட்டாள், அவளோட மாற்றத்துக்கெல்லாம் என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா என்ன, அவள் எனக்கு என்னமோ அவள் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன், அதனால தான் அவளோட மாற்றமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக இவன் சொல்லிக்கிட்டு இருக்காளா. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசுனா அவ்வளோதான், உன்னை நான் கடைசியாக மன்னிக்கிறேன், இதுக்கு மேலே என் ஒய்ஃபை பற்றி பேசினா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மிரட்டி விட்டுறான். ஒழுங்காக வாயை முடிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஸ்ட்ரீட் அங்கேருந்து கிளம்பி போகிறான்னா. அச்சா என்ன சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேங்கிறான், என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் கவனிக்கிறேன் நம்ம ஹீரோட பர்ஸை. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் பார்த்தா ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஓஹோ இந்த பொண்ணு யார், இவரோட ஃப்ரெண்ட்ஸியாக இருப்பாளோ, அவள் யாராக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை நம்ம டீனாட்ட சொல்லி எப்படியா டீனா நம்ப வச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முகம் கொஞ்சம் நில்லுங்க, உங்கள் பர்ஸை விட்டுட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி லியாவும் எடுத்து கொடுத்தோம்னா நம்ம ஹீரோவோட அந்த பர்ஸை பார்த்துட்டு சரி ரொம்ப தேங்க்ஸ், இன்னொரு தடவை உன்னை இந்த மாதிரி பார்க்கக்கூடாது, தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் நீ தலையிடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கோமா சொல்லிட்டு பர்ஸை வாங்கிட்டு அங்கேருந்து போகிறான். ஆனால் இவ்வளோ ஆகா நீ நம்ப மாட்டேங்கிறா டீனாவை என்ன சொன்னாலும். ஆனால் டீனாட்ட போய் கண்டிப்பாக உன்னை பற்றி நான் ஏதாவது வத்தி வைக்கிறானா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக இங்கே வரலா. நம்ம ஹீரோயின் பாவம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ ஆமாம்மா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இங்கே எல்லாத்தையும் நல்ல பேர் அன்பாக நடந்துக்க, ஆனால் உன் ஹஸ்பண்ட் உன் மேலே கொஞ்சம் கூட அன்பாக இல்லையே இல்லை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா, இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். ஆனால் அதுக்கு அவளை அம்மாம்மா இப்போ தான் முகாங்கோட பர்ஸை பார்த்தேன், அதோட ஃபியான்சி ஃபோட்டோ இருக்குது, அவர் மனசுலேயும் அவள் ஃபியான்சின்னு இருக்கிறனால தான் அவர் உன்னை பிடிக்கல, உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ என்னடா இங்கே உட்காந்து வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நிச்சயமாக உன்னால் முகாங் மனசில் இடம் பிடிக்கவே முடியாது, அவர் உன்னை டிவோர்ஸ் தான் பண்ண போகிறாருன்னு சொன்னால் நம்ம அது எங்கள் ஃபேமிலி மேட்ரு, எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ என்ன சொன்னாலும் நிச்சயமாக நம்பவே மாட்டேன்ட்டு. அதுக்கு அவ்வளோ சொல்கிறா, இல்லை நான் சொல்கிறது உண்மை, நீ வேணா அவரோட பர்ஸை போய் செக் பண்ணி பாரு, அப்போ தெரியும் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் அதை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறா.
உடனே அந்த லியா பொண்ணுக்கோ நான் என்ன சொன்னாலும் இவன் நம்ப மாட்டேங்கிறல, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவ கடந்து கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் என்ன தான் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு வேளை அப்படியா இருக்குமா, அதனால தான் இவர் என்னை நேசிக்க மாட்டேங்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க வராங்களா. ஆனால் அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் கேட்குறா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன் சிஸ்டர், நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா, அதாவது முகாமுக்கு யாராவது ஃபியான்ஸின்னு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா அவங்க கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் கிராமத்தில் ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது, சின்ன வயசுலேயே சாருக்கு வந்து பேசி வச்சதா கேள்விப்பட்டேன், ஒருவேளை அதாக தான் இருக்குமா என்னன்னு எனக்கு சரியாக தெரியலம்மா, ஆக மொத்தம் ஒரு ஃபியான்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கொஞ்சம் டவுட்டாக சொன்னோன்னா நம்ம ஹீரோயின்வோ அப்படியா, அதான் நான் கேள்விப்பட்டேன், அதான் உண்மையாக இல்லைன்னு கேட்கலான்னு வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை ஆண்டி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்குறாளா. பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கா இது உண்மையா இல்லையான்னு கேட்கணும் ரொம்ப ஆவலாக இருக்கா. ஆனால் அவன் தூங்கிக்கிட்டு இருந்தனால வேறு வழி இல்லாமல் அவளும் அங்கேருந்து போகிறா. அப்போ தான் நம்ம ஹீரோட கோட்டை பார்க்குறாளா. இந்த பர்ஸில் உண்மையிலே ஃபோட்டோ இருக்கா இல்லையான்னு பார்த்தலான்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அப்போ தான் அதில் பார்த்தா ஒரு பொண்ணு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்தோம் நம்ம ஹீரோயின் அப்படியே மனசு நொறுங்கி போயிடா. ஓஹோ, இந்த பொண்ணு உங்கள் மனசில் இருக்கிறனால தான் என்னை உங்களுக்கு பிடிக்கலையா, என்னை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போகிறீங்களா, அதனால தான் நீங்கள் என்னட்ட டிவோர்ஸ் கேட்குறீங்கள, சரி சரி அப்போனா ஓகே, நானும் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன், ஆனால் அந்த டிவோர்ஸ் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி பார்த்தோம். அப்போ தான் அந்த கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டை பார்க்குறா. சரி இவரை மீட் பண்ணி பேசலாம், ஒரு வேளை நம்மளுக்கு உதவுனாலும் உதவலாம்னு சொல்லிட்டு நம்ம அவரை பார்த்து பேசுறதுக்கு நம்ம ஹீரோயின் வராரு. அவரும் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு, இதுதான் என்னோட ஃபேக்ட்ரி, நீ நானும் பிஸ்னஸில் ஒன்றா பார்ட்னராக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோனுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. சரி அப்படிங்கிற மாதிரி அவளும் ஒத்துக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ தூரமாக நின்று பார்த்துறா. அப்போ தான் அசிஸ்டண்ட், என்ன சார் உங்கள் ஒய்ஃப் மாதிரி இருக்குது, நீங்கள் என்னோட டியூட்டின்ட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் ஒய்ஃப் நல்லா ஜாலியாக இருக்காங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ இதை கேட்டவனுக்கு கோவம் வந்துடுது. வாயை மூடு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான்னா. அதுக்கு அசிஸ்டண்ட், இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டு இவர் இந்த அளவுக்கு கோவப்படுறாருன்னு தெரியலேண்டு. இங்கே நம்ம ஹீரோ அதோட வீட்டுக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா டபுள் கட்டிலாக இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது திடீர்னு இந்த மாதிரி டபுள் கட்டிலாக இருக்குது, இது ஏது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுவா அது நான் தான் வாங்கினேன், ஒரே கட்டில் நீ நானும் ஒன்றா படுக்க முடியாதுல்ல அதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லணும்னா நம்ம ஹீரோ அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறான். மனசில் தான் அந்த இருக்கான்ல, அதனால தான் நீ என்னை வந்து அவாய்ட் பண்ணுறியாக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இங்கே தப்பாக புரிஞ்சுக்கிறான். அப்படியா, அதனால தான் நீ தனியாக படுக்கணும் விரும்புறியா, சரி விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் கோவமாக வந்து டக்குன்னு படுக்கிறான்னா நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்காக இவர் இவ்வளோ கோவமாக போய் படுக்கிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி சரி உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிறங்க, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட இவ்வளோ வந்து பூவை பார்க்குறா. பூவும் சொல்கிறாரு, நீ வரைஞ்ச டிசைன்லாம் வந்து இப்போ ட்ரெஸ்ஸாக மேக் பண்ணி சேல்ஸ் பண்ண நிறைய ப்ராஃபிட் கிடச்சிச்சு, அதில் நம்ம 50-50 வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பணம் கொடுத்தோன்னா இந்த பணத்தை பார்த்தோன்னா நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னது இவ்வளோ பணமா, இந்த மாதிரி பணம் கிடச்சா நானே ஒரு சீக்கிரமாக ஒரு சொந்த வீடு வாங்கிடுவேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன் சந்தோஷப்பட்டு, சரி சரி நான் இன்னும் நல்ல டிசைனாக உங்களுக்கு நான் வரைஞ்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அங்கேருந்து வெளியே வராலாம். பார்த்தா நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் வீட்டில். இவர் ரொம்ப லேட்டாக வரா போல இருக்குது. ஏன் எங்கே போனால் எதுக்கு இவ்வளோ லேட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான்னா அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நான் ஒன்றும் சின்ன குழந்தையில, நான் எனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் வீட்டுக்கு வர லேட்டாச்சுட்டு, இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வர்றது எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப அக்கறையாக கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோனா யாரும் என் மேலே எல்லாம் அக்கறைப்பட வேண்டாம், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராலாம். பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி படுத்துருக்கான். நம்ம ஹீரோயின் மேலே தூக்கு கலக்கத்திலே வந்தவ அப்படி நம்ம ஹீரோ பக்கத்துலேயே வந்து படுத்துக்கிறா. படுத்தவ என்னது இது பக்கத்தில் யாரோ படுத்துருக்கிற மாதிரி இருக்குது, உண்மையிலேயே முகாங் தானா, இதெல்லாம் என்ன கனவா என்ன கனவுல மட்டும்தான் அவர் இவ்வளோ க்ளோஸாக என் பக்கத்தில் படுக்க முடியும், உண்மையிலே முடியவே முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ ஏன் கனவுல மட்டும் உன் பக்கத்தில் படுக்க, நிஜத்தில் முடியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம் இது நிச்சயமாக கனவு தான், நிஜத்துலலாம் அவர் என் பக்கத்தில் படுக்க மாட்டார், ஏன்னா அவர் மனசில் நான் இல்லை அப்படி இவன் நடிச்சுக்கிட்டு சொல்கிறாளா. நம்ம ஹீரோ இது ஒன்றும் கனவு இல்லை, இது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி, உண்மையா எங்கே கிள்ளி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கிள்ளி பார்க்குறாளா. பார்த்தீங்களா வலிக்கவே இல்லை, இது கனவு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ கிள்னது என்னம்மா, நீ கண்ணை முழிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் ஹீரோயினா என்னது அப்படிங்கிற மாதிரி கண்ணை முழிச்சு பார்க்குற. பார்த்தா நம்ம ஹீரோ, ஐயோ நீங்களா, நான் உங்கள் பக்கத்துலேயே படுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன் இதில் படுத்தா என்ன, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோயின், ஆமாம் நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட் தான், ஆனால் நான் எதுக்கு உங்கள் பக்கத்தில் படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன் உன் மனசில் வேறு எதுவும் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, ஆமாம் அது யார் ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின், அவரே என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர், அதனால் அவரோட பேசிக்கிட்டு இருந்தேன், ஏன் உங்களுக்கு எதுவும் ஜெலிஸாக ஃபீல் பண்ணுறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒன்றும் நான் ஜெலிஸாலாம் ஃபீல் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவனுமே சொல்கிறான். அதோட நம்ம ஹீரோயினுமே கேட்குற, ஆமாம் உங்களுக்கு ஏதோ ஃபியான்சிலாம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. என்னது ஃபியான்சியா, அதை பற்றி கேட்குறியா, ஆமாம் நாங்கள் பிறக்கும் போதே எனக்கும் அவளுக்கும் நிச்சயதார்த்தம்லாம் பண்ணது, ஆனால் என்னமோ தெரியல ஏதோ ஒரு காரணத்தினால எங்களுக்குள்ளே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவாயிடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோன்னு கேட்குறா, அதனால தான் அவள் ஃபோட்டோவே நீங்கள் இன்னும் வச்சுருக்கிட்டு இருக்கீங்களா பர்ஸில் அப்படின்னு கேட்டோன்னா, என்னது என் பர்ஸில் ஃபோட்டோவா, அது ஒன்றும் என்னோட ஃபியான்சி ஃபோட்டோ கிடையாது, எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறோன்னா நம்ம ஹீரோயின், என்னது உங்கள் அம்மாவோட
அம்மாவோட ஃபோட்டோவை பார்க்கல ரொம்ப எங்காவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா, அது எங்கள் அம்மா எங்கே இருக்கலே உள்ள ஃபோட்டோ, இப்போ உள்ள ஃபோட்டோ கிடையாது. அதுவும் இல்லாமல் எப்போவுமே மிலிட்ரி ஆளுக்கு வந்து அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ தான் பர்ஸில் வச்சுருப்பாங்க. அதனால தான் நானே எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ வச்சுருந்தேன். ஏன் உனக்கு ஏதாவது ஃபீல் பண்ணால் நீ வேணா உன்னோட ஃபோட்டோவை கொடுவேன், நான் வச்சுக்கிறேன்னு சொன்னேன். நம்ம அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சரி சரி எனக்கு தூக்கம் வருது, நம்ம தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து நைஸாக அப்படி நழுவீரா. இதுலேருந்தே நம்ம ஹீரோவுக்குமே புரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோயின் நம்ம மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் நம்ம ஹீரோட அப்பாவும் அம்மாவும் நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக வராங்க. வரும்போதே அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக இங்கே வர்றதுக்கு பிடிக்கவே இல்லை போல இருக்குது. நான் தான் இங்கே வர வேண்டான்னு சொல்லலை, எதுக்கு என்னை மல்லு கட்டி இங்கே கூட்டிகிட்டு வரீங்க, அவள் எப்போ பார்த்து ரொம்ப லேசியான பொண்ணு, டேட்டியான பொண்ணுன்ட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எப்போவுமே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாலாம். போய் இவ்வளோ போய் என் பையன் காப்பாற்ற போய் கடைசியில் இவள் மிரட்டி இருட்டி என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இன்றைக்கி டிவோர்ஸுன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, என் பையனை பார்க்காம இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாம் இவ்வளோ நாளாக தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அழுகுறாங்களா. அவங்க அப்பாவும் சரி சரி மேரேஜ் ஆகி நம்ம இவ்வளோ நாளாக ஆகி நம்ம மருமகளை பார்க்கவே இல்லை, என்ன தான் நடக்குது, நம்மளும் போய் வீட்டில் பார்க்குவோமே அப்படிங்கிற மாதிரி அவர் தான் மல்லு கட்டி கூட்டிகிட்டு வராங்க போல இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோயின்மே எதிர்த்தாப்பில் வந்துக்கிட்டு இருக்காளா. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு என்னது பார்க்கல உங்களெல்லாம் புதுசாக இருக்குது, இது மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மா அதெல்லாம் தெரியுமா, என் பையனை தேடி தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஓ அப்படியா, சரி அவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் வேணா உங்களுக்கு காட்டுறேன் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லலாம். அதுக்கு அவங்களாம் இல்லை இல்லை வேண்டாமா, நீ போய் உன் வேலையை பாருமா, நாங்களே போய்க்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரி ஆண்டி நான் வரைஞ்சிட்டு அங்கேருந்து போகிறா. இவங்களும் அவங்க பையன் வீட்டுக்கு வராங்க. வரும்போதே எங்கே அவளை ஒரு கை பார்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி கதவு திறக்கிறாங்க. பார்த்த வீடு அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருக்குது. என்னது வீடு நம்ம மாறி ஏறி வந்துட்டோமா என்ன, கரெக்டான வீட்டுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வரோம். அம்மா அப்பா நீங்கள் வந்துட்டீங்களான்ட்டு நம்ம ஹீரோ பார்த்தா அவங்க அம்மாவும் என்னது நீ இப்படி மெலிஞ்சு போயிட்டா, உனக்கு சரியாக சமைச்சே போட மாட்டாளா, எங்கடா அவ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே அழுகுறாங்களா. அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துடா. ஐயோ ஆன்டி அங்கிள் நீங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது இவங்க தான் நம்ம மாமியார் மாமனார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்களாம் நம்ம ஹீரோயினை சுத்தமாக பிடிக்கல போல இருக்குது. என் பையன் போனால் போதும் உன்னை காப்பாற்றினா, ஆனால் நீ அதே சாக்கா வச்சு என் பையனை வந்து மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டே இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன், அதான் என் பையனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கிறேன். உங்களுக்கு டிவோர்ஸ் ஆன பிறகு என் பையனை பேசாமல் என் ஊருக்கே கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை கல்யாணம் முடிச்சதுலேருந்து அவன் என் வீட்டு பக்கமே வரதில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோயின் ஐயோ இதெல்லாம் முன்னாடி இவ பண்ண தப்பு போல் இருக்குது, அதான் இவங்க இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இல்லாண்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போம்லாம் நான் இல்லை, நான் மேலேருந்து குதிச்சு என் தலையில் அடிப்பட்டதுலேருந்து நான் எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, நான் என்ன பண்ணேன் எது பண்ணலாம் தெரியல, இப்போ நல்லாவே நான் மாறிட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோமே ஆமாம்மா இவன் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கண்ணே மனைவனு ஒன்று பெற்று கடைசியில் இவ கையில் கொடுத்து நீ கஷ்டப்படலாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் வடிக்கிறாங்களா. உனக்கு இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு ஐயோ எப்படிடா சமாளிக்க போகிறேன்னு தெரியலேன்னு அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லாமல் இவ ரொம்ப நல்லவளாக இருக்கப்போ அக்கம் பக்கத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா அன்பாக பழகிறாமல் இவள் படிச்சிருக்கா, இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோட அம்மாவும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ என்ன சேர்ந்து வாழ போகிறீங்களா இல்லை டிவோர்ஸ் பண்ண போகிறீங்களா, அவங்க மனசில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இவங்களை எப்படியாவது நம்ம சமாளிக்கணும், இவங்க கோவத்தெல்லாம் தீர்க்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு ஆண்டி நான் உங்களுக்கு ஒரு அழகான ட்ரெஸ் தச்சு தரவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு கண்ணாலே மெஷர்மெண்ட் எடுக்கிறா. அவங்க ஆண்டியை என்னது நீ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுரியா, உனக்கு அந்தளவுக்கு டேலண்ட் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக பாருங்களேன் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் அவங்க மாமியாருக்காக சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் தச்சுக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அவங்க மாமியாருக்கு மூஞ்சே சரியில்லை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்கு உண்மையில இந்த ட்ரெஸ் ஃபிட் ஆகுமான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தச்சுட்டு நீங்கள் வந்து போட்டு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போய் போட்டு விட்றாளா. பார்த்தா அவங்க ஆண்டி அக்கா மாதிரி வந்து நிற்கிறாங்க. உண்மையிலே அதை பார்த்தோன்னா அவங்க ஹஸ்பண்டுமே வா இது என்னோட ஒய்ஃப் தானா, என்னமோ 20 வயசு சின்ன பொண்ணு மாதிரி இருக்காளே இப்படி மாற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அவங்களுமே ரொம்ப கண்ணாடியில் பார்த்து உண்மையிலேயே நான் நம்பவே முடியலை, நான் எவ்வளோ எங்கே இருக்கேன்னு தெரியுமா, என் சின்ன வயசில் இருந்த மாதிரியே இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே உள்ள கோவமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா அப்பாலாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்குமே சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்லையே நீ இவ்வளோ மாறிட்டா, எங்கள் அம்மாவை நல்லபடியாக சமாளிச்சிட்டியே அப்படிங்கிற மாதிரி. அதை விட அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்போ தான் யதார்த்தமாக அப்படி ரூமுக்கு வராங்களா. பார்த்தா நம்ம ஹீரோயினோட கட்டில் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குதா பார்த்துட்டு என்னது உன்னோட கட்டில் இப்படி இருக்குது, நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி தான் தூங்குறீங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை போட்டு சத்தம் போடுறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சமாளிக்கிறான். இருந்தாலும் அவங்க அம்மா என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்கு சீக்கிரமாக பேர குழந்தைலாம் பெற்று கொடுப்பான்னு பார்த்தா நீங்கள் என்னென்ன இப்படி தனித்தனியாக படுத்து கிடக்குறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் கோவப்படுறாங்க. சீக்கிரம் நீ என்ன செய்வே எது செய்வே எனக்கு தெரியாது, எனக்கு உடனே பேர குழந்தை வேணும், உடனே அந்த கட்டிலெலாம் மாற்று அப்படிங்கிற மாதிரி.
அதோட நம்ம ஹீரோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க மாமியார் கேட்குறாங்க நம்ம ஹீரோயினை பார்த்து, ஆமாம் நீங்கள் எப்போ வந்து எனக்கு பேர குழந்தை பெற்று தரப்புறீங்க, ஏதாவது ஐடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்படி புறையிடுது. என்னது பேர குழந்தைன்ட்டு, ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க, எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பாவும் அம்மாவும் அந்த கட்டில் பிரித்து அதை ஒரே கட்டில் ஆக்கிறாங்க போல இருக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்க்குறவங்க 2 பேரும் உள்ளேருந்து இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தா அது டபுள் கட்டில் ஆக்கி வச்சுருக்காங்க. என்னது டபுள் கட்டில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, என்னது உங்கள் அம்மா அப்பா எப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, அப்போ நீ நானும் நம்ம ஒன்றா தான் படுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ, அதுதான் அம்மா அப்பா அப்படி பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் அவனோட விருப்பம் இல்லாட்டி நீ அப்படிங்கிற மாதிரி தயங்குறான். நம்ம ஹீரோன் சரி சரி பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அவள் ஏதோ ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்காக கட்டில் போட்டு மேலே ஏறி நின்று எடுத்துக்கிட்டு இருக்காளா. அப்புறம் என்னங்க, கட்டில் வழக்கம் போல தாங்க சாயும் முதலாம் நம்ம ஹீரோ வந்து தாங்கி தாங்க பிடிக்கணும். தாங்கி பிடிக்கும்போது 2 பேரும் கரெக்டாக கிஸ் கொடுத்துக்கிறது வழக்கம் தானே, அதே தான் இங்கேயே நடக்குது. அதோட நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வைக்கப்பட்டு அப்படியே எந்திரிக்கிறா. நம்ம ஹீரோ சரி சரி நீ சீக்கிரம் படுத்துங்கோ, நான் இந்த வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து நைஸாக கிளம்பி போவா. நம்ம ஹீரோயினும் அப்படியே வெக்கத்தில் சிரிச்சுக்கிட்டு அதோட படுத்துங்கிறான். இங்கே அடுத்த நாள் அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த லியா இருக்கால அவள் வந்து ஃபூவை மீட் பண்ணுறா. அதாவது நம்ம ஹீரோயினை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களோட பார்ட்னராக இருக்கால டீனா, அவளுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் வந்து டிவோர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இதை கேட்ட அவனுக்கு இதெல்லாம் நீ எதுக்கு என்னட்ட சொல்கிறான்ட்டு, ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே எந்த ஒரு லவ்வும் இல்லை, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இனிமேல் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நைஸாக அவன் மனசில் வந்து நம்ம ஹீரோயின் மேலே ஆசையை வளர வச்சுட்டு போய்கிட்டு இருக்கலாம். அவளோட அது மட்டும் இல்லாமல் இங்கே வெளியிலே வந்து நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்கட்டான். அதாவது டீனாவும் ஃபூவும் வந்து ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் அவங்க ஹஸ்பண்ட் விட்டு அவள் பிரிய போகிறா, அவள் தப்பானவ அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசணுன்னா. ஆனால் இவங்க எல்லாரும் ஆமாம்மா அவள் அப்படி தான் இருந்தா, ஆனால் இப்போ மாறிட்டாலே இப்போவும் அப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்களா. அந்த லியாவும் ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுறான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கு தேவையில்லாமல் ஒருத்தரை பற்றி தப்பாக பரப்பிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் கோவம் வந்தது. நீ என்ன தைரியம் தான் திரும்ப திரும்ப என்னோட ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசுவா, இந்த தடவை உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அங்கே நம்ம ஹீரோட போலீஸ்காரங்களும் வந்து அந்த பொண்ணை பிடிச்சி இழுக்கிறாங்களா. ஆனால் இவளும் சொல்கிறாங்க என்ன பண்ண போகிறீங்கட்டு, உனக்கான தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஆமாம்மா இந்த பொண்ணு பார்த்து தேவையில்லாமல் உன் ஒய்ஃபை பற்றி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கா, இப்போ எவ்வளோ டீனா மாறிட்டா, அதெல்லாம் இந்த பொண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால இவளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் தான். இருந்தாலும் அவசரத்தையும் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு, ஏன்னா அவனோட ஒய்ஃபு இப்போம்னா அந்த பூவோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கால, நீ அது என்ன எதுன்னு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோக்குமே நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் அவங்க கூட க்ளோஸாக இருக்குன்னு நினச்சி பார்த்துட்டு அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரான். அதோட இங்கே நம்ம ஹீரோயின் அந்த பூவோட பிஸ்னஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பூவும் சொல்கிறாங்க, நீ உன்னோட டிசைனர் எல்லாம் பிடிச்சி போயிருக்குது, நிறைய ஆர்டர்லாம் வந்திருக்குது, ஆனால் அதுக்கு பதிலாக உனக்கு ஒரு கிஃப்ட் தரஞ்சிட்டு வாட்ச் கொடுத்தோன்னா அது ஹீரோயின் பார்த்துட்டு என்னது வாட்ச், இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஏற்கனவே இதே மாதிரி வாட்ச் என்னோட ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க, இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். ஆனால் அவனும் சொல்கிறான், உனக்கும் அவனோட ஹஸ்பண்டுக்கு தான் சரியான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், நீ ஏன் என்னைய வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடான். வாய மூடு, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு தான் டிவோர்ஸ் ஆக போதில்லைண்டு, ஆனால் இன்னும் ஆகலை, நீயே அதுக்குள்ளே தேவையில்லாமல் தலையிடா, என்னோட ஒய்ஃபுக்கு நீ யார் வாட்ச் கொடுக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல, இவனுக்கு நம்ம மேலே நிறைய அன்பு இருக்குது, அதனால தான் இந்த மாதிரிலாம் ஜெலிஸாக ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. அதோட இதை கேட்டெல்லாம் அது வந்து நான் வந்து சாரி நான் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, உங்களுக்குள்ளே நல்ல உறவில்லைன்னு நினச்சிட்டு அந்த மாதிரி பேசிட்டேன், சரி என்ன ஒரு ஃப்ரெண்டாவது ஏற்றுக்க இந்த என்னோட வாட்ச் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான்னா. ஆனால் அப்போது நம்ம ஹீரோ வந்து வாங்க விட மாட்டேங்கிறான். அவன் இந்த ஃப்ரெண்டாக கூட இந்த வாட்ச் தேவையில்லை, நீ என் ஒய்ஃபை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோயின் ஆமாம் போய் இதுக்கு மேலே நீ நானும் ஒன்றா பிஸ்னஸ் பண்ணுறது சரியாக இருக்காது, என்னை மன்னிச்சிருங்க, அவனோட பார்ட்னர்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்மே சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடா. ஆனால் இதெல்லாம் பார்த்த ஃபோக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, அவன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதோட இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவரோட ஃபேஷன் டிசைனிங் காம்படிஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுல, அதுக்காக கலந்துக்கிறதுக்காக அவர் வெளியூர் போகிறா போல இருக்குது, கூடவே நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கிளம்பிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் வந்துகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக மீட்டிங் வருது, உங்களை உடனே சார் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோக்கு வேறு வழி இல்லாமல் சரி சரி நீ போய் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறான்னா. நம்ம ஹீரோயினுமே இங்கே ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ காணோம். சரி சரி அப்போனா நம்ம மட்டும் தான் தனியாக போகணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் அப்படி காவலோட வந்து ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஆனால் கரெக்டான நேரத்துக்கு நம்ம ஹீரோ அங்கே வந்து சேர்ந்துறான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ சந்தோஷம் தாங்க முடியல, டக்குன்னு வந்து சந்தோஷத்தில் ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்துட்டீங்களா, நீங்கள் எங்கே வராமல் போயிடுவீங்களா, நான் மட்டும் தான் தனியாக போகணும்னு பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ அது எப்படி நான் வராமல் போவேன், உனக்கு நான் எப்போயுமே சப்போர்ட்டாக இருப்பேன், பலமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட இவங்களும் அந்த ஃபேஷன் டிசைனிங் காம்படிஷன் கலந்துக்கிறதுக்காக அந்த ஊருக்கு வந்து சேராங்க.
அந்த ஃபேஷன் டிசைனிங் காம்படிஷனோட ஜட்ஜில் வந்து ஒருத்தவங்க வந்து லியாவோட அம்மா போல் இருக்குது. இங்கே லியாவுக்கு அடிப்பட்டது எல்லாத்தையும் அவங்க அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த மாதிரி டீனா அங்கே தான் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி. உங்களும் எல்லா கதையும் கட்டிட்டு, ஓ அப்படியா, சரி சரி, அவள் இந்த காம்படிஷனில் எப்படி செலக்ட் ஆகுறான்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இங்கே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயினுமே அந்த காம்படிஷனில் கலந்துறதுக்காக வர, அப்போ அவள் வரைஞ்சி வச்சுக்கிற ட்ராயிங்கை வந்து அவள் லாக்கரில் வச்சுக்கிட்டு இருக்கலாம். இதை லியாவோட அம்மாவும் நோட் பண்ணிடுறாங்க. அதோட நம்ம ஹீரோயினுமே இது தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி ஹாலுக்குள்ளே என்ட்ராகிறாளா. அப்போ பார்த்து இந்த லியாவோட அம்மா வந்து, நீ வந்து இந்த காம்படிஷனில் கலந்துக்க முடியாது, ஏன்னா உன்னோட சர்டிஃபிகேட் எதுவும் சரியில்லை, நீ படிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், எல்லா சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக நான் வந்து சப்மிட் பண்ணிட்டேன்னு, நீங்கள் என்னோட அப்ளிகேஷன் ஓகே சொன்ன பிறகு தான் நான் வந்திருக்கேன், இப்போ என்ன திட்டின்ட்டு என்னை வந்து இதில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஆனால் அதுக்கு அவங்க அம்மாவும், இல்லை நீ ஃபேக்காக வந்து எல்லா சர்டிஃபிகேட்டையும் வந்து தயாரிச்சிருக்கிறா, இதில் வந்து பொய் இருக்குது, உன்னையெல்லாம் இங்கே ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஏன் அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆமாம் முதல்ல நீங்கள் இந்த வெளியே போய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கார்ட்ஸை எடுத்துக்கிட்டு போக சொல்கிறாங்களா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ வந்துட்டு, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே என்னோட ஒய்ஃப் வந்து தப்பு பண்ணவே இல்லை, அவள் எல்லாத்தையும் கரெக்டாக சப்மிட் பண்ணிக்கிறா, அதுவும் இல்லாமல் ஆர்மியோட கோட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போல இருக்குது, அந்த சிபாரிசில் தான் நம்ம ஹீரோயின் வந்திருக்கா, ஸோ அவள் கரெக்டாக தான் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல, நம்ம ஹீரோயினுமே ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த லேடியை கேட்குற மாதிரி இல்லை நீ இங்கேருந்து முதல்ல போகணும், ஏன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு ஆர்கனைஸ் பண்ணுற ஓனரோட ஒய்ஃபே நான் தான், ஸோ நான் சொல்கிறதான் சட்டம், நீ முதல்ல இங்கேருந்து போ, இல்லாட்டி என்னோட ஹஸ்பண்டை கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் என்னது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்காளா. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஆர்கனைஸ் பண்ண அந்த ஓனர் வராமல் இருக்குது வந்துட்டு, இங்கே என்ன கலாட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஹீரோவை கவனிக்கிறேன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிடுது, என்னது நீங்கள் முகாம் தானே அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொன்னேன். உடனே இவன் நான் பார்த்தோன்னே அவர் என்னதில்ல பயந்துறாரு, ஏய் வாய்மூடி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இதுக்கு தேவையில்லாமல் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா, அவர் யாருன்னு தெரியுமா, அவர் தான் கேப்டன் முகாங், அவரோட போய் என்ன சண்டை, பேசாமல் நீ விடு, அவங்க ஒய்ஃப் இங்கே கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சமாதானப்படுத்திட்டு நம்ம ஹீரோட்ட வந்து சொன்னான், சார் உங்கள் ஒய்ஃப் வந்து இந்த காம்படிஷனில் கலந்துக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம ஹீரோயின் சரிஞ்சிட்டு கலந்துக்கிறான். ஆனால் இந்த லியாவோட அம்மாவா, நீ எப்படி கலந்துக்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயின் ட்ராயிங் பண்ணி வச்சுருந்தால அந்த பிக்சரை எடுத்து அவங்க மாற்றி வச்சுட்டாங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இங்கே பார்த்தா வேறு ஒரு பிக்சர் இருக்குது. இந்த லியாவோட அம்மாவும் அந்த பிக்சர் எடுத்து வேற ஒரு பொண்ணுக்கு கொடுத்துறாங்க, இதில் நீ தான் வின் பண்ணணும், அதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன், இந்த ட்ரெஸ்ஸை நீ மேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த பிக்சரை மாற்றி வச்சுருவாங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயின் அந்த பிக்சரை காணும்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஏதோ ஞாபகம் இருக்குது, நம்ம அதை வச்சு தச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளவங்க எல்லாருமே அந்த இடத்துல வந்து தச்சிக்கிச்சு அந்த ட்ரெஸ்ஸை காட்டணும் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் தச்சிக்கிட்டு இருக்கா. கடைசியில் எல்லாரும் தச்சு முடிச்சுட்டு அவரால் தச்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து அப்படியே ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்டேஜில். நம்ம ஹீரோயின் தச்ச ட்ரெஸ்ஸை போட்டு வந்து காட்டுறா. எல்லாரும் பார்த்துட்டு வாவும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அதே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணும் வந்து நிற்கிறா. உடனே இதை பார்த்தோன்னா, இது என்னது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே தச்சிருக்காங்க, இது என்னது, யார் காப்பி பண்ணதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லியாவோட அம்மா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த டீனா தான் வந்து காப்பி பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்லை இது என்னோட டிராயிங் தான், நான் யாரையும் பற்றி காப்பி பண்ணல, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கிற அந்த பிளாக்கை வந்து அப்படி ஓப்பன் பண்ணுறால, பார்த்தா அது ஒயிட்டாக மாறிடுது, இதுதான் என்னோட ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, வா இவ்வளோ டேலண்ட்டாக அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த ஐடியா வந்து அந்த அவளுக்கு தெரியாத போல இருக்குது, ஏன்னா அது நம்ம ஹீரோயின் வந்து டிராயிங்கில் பண்ணல போல இருக்குது. உடனே எல்லாரும் பாராட்டுறாங்களா நம்ம ஹீரோயினை பார்த்து. உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து காப்பி பண்ண அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த லியாவோட அம்மாவும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் லியா அம்மா சொல்கிறாங்க, இருந்தாலும் நீ தான் எனக்கு என்னமோ தப்பான வளர்த்தோடுது, எனக்கு ஆரம்பத்துலேருந்து அவனுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டான், நீங்கள் என்ன எப்போ பார்த்தா என்னோட ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, என் ஒய்ஃபை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னோன்னா அப்போ இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஓனர் வந்து, ஏன் வாய் முடிட்டு இருக்க மாட்டேன், ஏன்டி சும்மா தேவையில்லாமல் அவடையே வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா, உண்மையிலே அந்த பொண்ணு ஒன்றும் காப்பி பண்ணவே இல்லை, நீ தான் ஏதோ பண்ணியிருக்கியா, உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கணத்தில் பார்த்து ஓங்கி அறிஞ்சோன்னா அதுக்கு அவங்க அம்மாவும், என்னது நான் எதுவுமே பண்ணவே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் ஃபேக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின், இல்லை என்னோட லாக்கரில் வச்சுருந்த ட்ராயிங் இதை காணோம், கண்டிப்பாக யாராவது திருடி எடுத்திருக்காங்க, இது யாருன்னு எனக்கு தெரியணும், இல்லாட்டி நான் கண்டிப்பாக போலீஸில் வந்து மாட்டி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னால், உடனே இந்த லியாவோட அம்மாவுக்கு வேறு வழி இல்லாமல், இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, ஒருவேளை அந்த பொண்ணு சோனாவா இருப்போல அப்படிங்கிற மாதிரி அந்த காப்பி பண்ணாலும் அந்த பொண்ணை கையை கட்டி விட்டுறாங்க. இது கேட்டோன்னா அந்த பொண்ணு பயந்துரா, என்னது நானா, என்ன மேடம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தானே எனக்கு அதை திருடி கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே லியாவோட அம்மா, என்னது நான் உனக்கு திருடி கொடுத்தேன், நான் பொய் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி. பார்த்தா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்படி வாக்குவாதம் வந்து தான் நம்ம ஹீரோயின், இப்போ உண்மையை யாருன்னு சொல்ல போகிறீங்களா இல்லை போலீஸில் போக போகிறீங்களா, நீ மட்டும் போலீஸில் போனால் அவ்வளோதான், அவளோட கேரியரே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அந்த சோனாவை பார்த்து சொன்னோன்னா அந்த பொண்ணுமே அப்படி பயந்துரா, என்னது என்னோட கேரியரே போயிருமா, ஐயோ நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை, அந்த மேம் தான் ட்ராயிங் எனக்கு எடுத்து கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை மேக் பண்ண சொன்னாங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ அந்த ஓனரை பார்த்து அப்படி முறைக்கிறானா. ஆனால் அந்த ஓனருக்கு அப்படி வேர்த்து கொட்டுது, ஐயோ ஏதோ தப்பு நடந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஓனரும் சரி சரி இதுக்கு மேலே பிரச்சனை வளர்க்க வேண்டாம், நான் இப்போவே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கிட்ட லியாமா என்னது என்னை போலீஸில் மாட்டி விட போகிறீங்களா, நான் உங்களோட ஒய்ஃபோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. என்னது நீ உன்னோட ஒய்ஃபா, போதும் போது இந்த மாதிரி சொல்லி தான் இங்கே எல்லா பவரையும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. முதல்ல இவளை இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க, இவளுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருமே கையை கழுவிட்டு அவளை நம்ம ஹீரோயினை பார்த்து, இப்போ என்ன இந்த காம்படிஷனில் வின் ஆனது நீ தான், இங்கே உள்ளவங்க எல்லாருமே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் உனக்கு தான் அந்த ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி உடனே நம்ம ஹீரோயின் தான் வின்னு அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சமா என்னமோ ப்ரைஸ் கொடுக்குறாங்க போல இருக்குது. அது பெரிய அமௌண்ட் தானே, அதை வாங்கிட்டு ரொம்ப ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த சந்தோஷத்துலேயே நம்ம ஹீரோயின் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, எனக்கு இதை விட ஒரு சந்தோஷமாக வேண்டாம், நான் கண்டிப்பாக இந்த சிட்டிலே ஒரு வீடு வாங்குவேன், ஒரு கடையை வைக்குவேன், நான் அப்படி வாழ்வேன் இப்படி வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் ஏதோ குழம்பிக்கிட்டே வர நம்ம ஹீரோ சரின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் இந்த சந்தோஷத்தில் நான் உங்களை ஹக் பண்ணிக்கவா, நீங்கள் அப்படியே தூக்கி சுற்றுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, நம்ம ஹீரோ கண்டிப்பாக செய்கிறேனே அப்படிங்கிற மாதிரி அவளை தூக்கி சுற்றுறா. அவங்க 2 பேரும் அப்படியே ஹாப்பியாக வீட்டுக்கு வராங்க. அதோட நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே நம்ம ஹீரோ குளிக்கிறது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படி திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அதோட ஒளிஞ்சிக்கிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு சரி நீ தான் நிற்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் குளிச்சுட்டு கதவை திறந்து வர, அந்த கதவு பக்கத்துலேயே நம்ம ஹீரோயின்டவா மாட்டிக்கிறா. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா அவளுமே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், அது நான் உங்களுக்கு வேணா நான் தலை தொடச்சிடுவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல், நீ அதுக்காகத்தான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்காகத்தான், உங்களுக்கு வேண்டான்ட்டா சரி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறா. ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சிட்டு, இப்போ யார் வேண்டான்னு சொன்னது, நீ கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டவலை தூக்கி அவள் கையில் கொடுக்குறானா. நம்ம ஹீரோயின் அந்த டவலை வாங்கிட்டு நம்ம ஹீரோவுக்கு துடைக்கலான்னு பக்கத்தில் வரா. ஆனால் நெருப்பும் பஞ்சும் பக்கத்தில் இருந்தனால அப்படி பற்றிக்கிறதுங்க. அதோட அவங்க 2 பேரும் அந்த நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணுறாங்க. அதோட அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் முடிச்சு பார்க்குற பார்த்தா நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினுக்காக சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி வெளியே போயிட்டு வராங்க. பார்த்தா வீட்டில் நம்ம ஹீரோயினுக்காக சர்ப்ரைஸாக நிறைய கிஃப்ட்லாம் வாங்கி வச்சிருக்கான். நம்ம ஹீரோயினுக்காக புதுசாக தையல் மிஷின் வாங்கி வச்சிருக்கான், ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கான். பார்த்தா அதுக்கு அவளுக்கு ஜுவல்லரிலாம் வாங்கி கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயின் என்னது திடீர்னு இவ்வளோ சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காளா. அது மட்டும் இல்லை, உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீ கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. என்னது இங்கேயே நம்ம கடையை ஓப்பன் பண்ண போகிறோமா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தில் நம்ம ஹீரோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அதோட நம்ம ஹீரோயின் நினச்சபடியே அந்த ஊர்லேயே ஒரு சூப்பரான ஷாப்பு ஓப்பன் பண்ணிடுறான். மக்களும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வா இந்த ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குல்ல, இதுதான் நியூ ட்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த கஸ்டமர்லாம் பார்த்துட்டு, வாங்க வாங்க, நீங்கள் கேட்ட எல்லா டிசைனும் இங்கே இருக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சூப்பராக தச்சு தருவேன், உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லலாம். ஆனால் அவங்களாம் அப்படியே, ஆனால் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே, இதெல்லாம் எங்களால் போட முடியுமா அப்படி மாதிரி கேட்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயினா, இல்லை இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி இல்லை, கம்மியான விலையிலே நான் உங்களுக்கு இந்த மாதிரி டிச் பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அவ்வளோ தான் கூட்டம் அலமோது, அப்படியே எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் அந்த மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அட்வான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஏற்ற கடையில் உள்ள ஒரு பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு, ஆஹா நேற்று தான் கடை திறந்தா, ஆனால் அவ்வளோ கடையில் இவ்வளோ கூட்டமா அப்படின்னு சொல்லிட்டு இதை சும்மா விடக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறேன், நைட்டோட நைட்டாக நம்ம ஹீரோயின் கடைக்கு தீ வச்சிடலாம். பார்த்தா கடையும் தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ தான் அங்கே ஓடி வந்தவங்க, மேடம் உங்கள் கடையை தீ பிடிச்சி எரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நம்ம ஹீரோயினை கேட்டுட்டு இது என்னது கடை தீ பிடிச்சி எரியுது அப்படிங்கிற மாதிரி ஓடி வரா. நம்ம ஹீரோ அப்போ தான் வேலை விட்டு வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா கடை தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதை பார்த்தா அவனுமே அதிர்ச்சி ஆயிரான். ஐயோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறான். ஐயோ என் கடை, என் ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு, நான் கஸ்டமருக்காக கொடுக்க வேண்டிய நிறைய ட்ரெஸ்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நான் உள்ளே எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே எடுக்க போகிறேன். ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, உள்ளேலாம் போக முடியாது, இப்போ நான் ரொம்ப ஆபத்து, நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் தடுக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயினா, ஐயோ நான் கஸ்டமருக்காக நிறைய ட்ரெஸ் நான் தச்சு வச்சிருக்கேனே, இப்போ அது எல்லாமே போயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்ட்டு அழுகிறேன். ஆனால் நம்ம ஹீரோ இப்போ அதை பற்றிலாம் யோசிக்க முடியாது. முதல்ல நம்ம தீயை அமர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாரும் போராடி தீயை அமர்த்திடுறாங்க. ஆனால் பாவம் உள்ள எல்லாமே எரிஞ்சு நாஸ்தியாயிருது, ஒன்று கூட இல்லை. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறா. ஏன்டா கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாமே உள்ளே தானே இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது, நாளைக்கு எல்லாரும் கேட்குவாங்களே அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அடுத்த நாளுமே கஸ்டமர்லாம் வந்துட்டாங்க. எங்கள் ட்ரெஸ் இல்லாட்டி எங்களுக்கு பணத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் எவ்வளோ சொல்கிறோம், அவங்களாம் கேட்க மாட்டாங்க, நாங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்த பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினை, எங்களை மன்னிச்சிடுங்க, கடை இந்த மாதிரி எரிஞ்சு போச்சு, உங்கள் ட்ரெஸ்ஸும் சேர்ந்து எரிஞ்சு போனதுனால என்னால் உடனே உங்களுக்கு ட்ரெஸ்ஸு தச்சு கொடுக்க முடியாது, அதுக்காக மறுபடியும் நிறைய செலவாகும், என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் பணத்தெல்லாம் திருப்பி தந்துருண்டு. ஆனாலும் கஸ்டமர் கேட்க மாட்டேங்க, நாங்கள் அது எப்படி நீங்கள் பணத்தை எங்களுக்கு திருப்பி தர முடியும், நீங்கள் ட்ரெஸ் தானே தரேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் முடியாது, பணத்துக்கு 1க்கு 2 மடங்காக தரணும் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போகிறாங்களா. ஆனால் நம்ம ஹீரோ, சரி உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும், நான் உங்களுக்கு 3 மடங்கு அந்த பணத்தை திருப்பி தந்துடுறேன்னு சொன்னேன்னா,
இதெல்லாம் அந்த ஏத்த கடை பொம்பளையும் பார்த்துட்டு ரொம்ப சுச்சிக்கிட்டு இருக்கா. ஆமாமா, ஒரே நாளாக கொட்டை கட்டினா அப்படிதான் இடிஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் அந்த நேரம் பார்த்து இந்த சாணி வராங்க. வந்துட்டு இங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. நம்ம ஹீரோயின் நடந்ததெல்லாம் சொல்கிறா. ஓ அப்படியா, சரி சரின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்கள் என்னோட ஃப்ரெண்டு தான், உங்கள் ட்ரெஸ் எல்லாமே கிடைக்கும், அதுக்கு நான் பொறுப்பு, கொஞ்சம் நாள் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னோன்னே, ஆனால் அங்குள்ள மக்களும் சரி சரி, நீங்கள் நல்லா சிங்கரு, ரொம்ப ஃபேமஸானவங்க, ஏதோ நீங்கள் சொல்கிறதுனால அங்கே கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் எங்களுக்கு உடனே ட்ரெஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்களா. இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டா, ஆனால் இனிமேல் என்ன பண்ணுறது, ஏன்னா மறுபடியும் மெட்டீரியல் வாங்குறது, கடை வைக்கிறது, இன்னும் நிறைய திங்ஸ் வாங்குறதுனா இன்னும் செலவாகும். ஏன்னா நம்ம ஹீரோமே இருக்கிற காசு எல்லாமே நம்ம ஹீரோயினுக்காக நான் செலவழிச்சிட்டேன்னா இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு நம்ம ஹீரோயினை யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே ஏற்ற கடைக்காரவங்களாம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, நானும் பார்க்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துலலாம் ஃபோன் பார்க்குறேன்னா பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு நடந்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டு, நீ எதுக்கும் கொலைப்படாத, உனக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. ஆனால் நம்ம ஹீரோயினா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், வாங்க போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வரும்போது நம்ம ஹீரோக்கு அப்போ தான் யோசனை வருது. சரி சரி, நீ இங்கே நின்று, நான் இப்போ வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப அந்த பூவை பார்க்க வரான். வந்துட்டு, நீ என் ஒய்ஃபுக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னில, இப்போ வந்து உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது, என்னோட ஒய்ஃப் வந்து டிசைன் போட்டு தருவா, நீ மட்டும் உடனே அந்த ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்தியாக்க ரொம்ப நல்லதாக இருக்கும், ஏன்னா கஸ்டமர்லாம் ஏற்கனவே நிறைய பணம் கொடுத்துட்டாங்க, வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு ஃபோன் சொல்கிறேன். இவ்வளோலாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நீ என்னை ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ அவங்களும் ஃப்ரெண்ட் ஆகிறாங்களா. நம்ம ஹீரோயின் எதுக்காக போனாலும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா பூவை கூட்டிகிட்டு வராரு நம்ம ஹீரோ. ஃபோன் சொல்கிறான், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ உன்னோட டிசைனை மட்டும் கொடு, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி உடனே கொண்டு வந்து கொடுத்துறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பூவுமே நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா. ஆனால் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அதோட நம்ம ஹீரோயினுமே அந்த கடையெல்லாம் ஓரளவு ரிப்பேர் பண்ணிவிட்டு திரும்பவும் எல்லா காஸ்டியூம்ஸும் அந்த கடையில் வைக்கும்போது இதெல்லாம் அந்த பக்கத்து கடைக்காரையும் பார்த்துட்டு, மறுபடியும் நீ வைக்கிறியா, இரு இப்போவும் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கடைக்குள்ளே வந்து தீயை பற்றி போட்டுறாளா. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்துடுறா. ஓ அப்போனா என் கடை எரிஞ்சதுக்கு நீ தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா அதுக்கு அந்த லேடி சிரிக்கிற. ஆமாம், அப்போவும் நான் தான் எரிச்சேன், இப்போவும் நான் தான் இருக்கிறேன், நாளைக்கும் கஸ்டமர்லாம் வருவாங்க, உன்னால் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, நீ என்ன பண்ண போகிறா, என் கடைக்கு போட்டியா, நீ வந்து வளர்ந்துருவே, என்ன நான் உன்னை வளர விட்டுருவானா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், இதெல்லாம் நீ இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே நான் உள்ளே வைக்கல, உள்ளே வச்சது எல்லாமே பஞ்சு தான், அதனால கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ட்ரெஸ் எல்லாம் பத்திரமா இருக்குது, நாளைக்கு அதெல்லாம் என் கஸ்டமரை கொடுத்துருவேன்னு சொன்னோன்னா, அதுவும் இல்லாமல் நீ பேசுனது எல்லாத்தையும் இப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துடும். ஆமாம், என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட அந்த லேடியும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துறாங்க. நல்ல வேலை பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சிருது. அடுத்த நாள் கஸ்டமர் வந்து எங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அவர் கேட்ட ட்ரெஸ்ஸை கொடுத்தோன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயின் கடை நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது, நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த ஊர்லேயே ஒரு சொந்தமாக வீடு வாங்கிறாங்க, நல்லா ரிச் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்பா கஷ்டப்பட்டு தச்சு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, ஓ அப்படியே நீங்களாம் அப்போ ரொம்ப ரிச் ஆகிட்டீங்களா, அதான் அப்பப்போ நான் என்னோட ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் நம்பிக்கை விட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ உனக்கு ரிலாக்ஸாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினை பக்கத்தில் வந்து எனக்கு இன்னும் என்னென்ன வேணும்லாம் உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. ஆனால் நம்ம ஹீரோ, உனக்கு என்ன வேணும், கிஸ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி அவனும் பக்கத்தில் வந்து கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்தில், ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு, சரி சரி எனக்கு என்ன வேணும் நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவனும் ரொமான்ஸ் பண்ண. இப்படியே நம்ம ஹீரோயினோட லைஃப் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. அதோட நம்ம ஹீரோயினுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல இருக்குது. ரிசல்ட் வந்தோடனே நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷப்படுறா. அதே மாதிரி நம்ம ஹீரோயினுமே ஒரு அழகான குழந்தையும் பெற்று எடுத்துறா. அதோட நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக பூவும் சாணியும் வராங்களா. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், ஆமாம் நீங்கள் என்ன ஒன்றா வரீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கட்டு. அப்புறம் என்ன, அவங்க ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரத்தில் மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வாங்க. இப்படியே இந்த ட்ராமாவோட எண்டிங் அப்படியே முடியுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளும் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிட்டு கிளம்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.